Yes, very good evening. Last class, we are discussed about that Unit 7, Sensor Physiology. Sensor Physiology தான் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் லாஸ்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏரியா எந்த ஏரியான்னு கேட்டால் எண்டோக்ரைனாலஜி பார்க்கோம். ஒரு கொஸ்டின் வரும், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் வந்து 2 கொஸ்டின் வந்ததுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சார் நான் பேசுறது ரொம்ப தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளே வந்து adrenal gland காமிச்சிருக்கேன், அதுவும் தெரியும் நினைக்கிறேன். ரைட், நவ் டேக் த பேஜ் நம்பர் 75 adrenal gland தான் அடுத்தது நடத்தணும்னு நினைக்கிறேன். சரி, pancreas இருக்கு, தைராய்டு, தைமஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார் அவங்கள. So what is before that endocrine gland பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம். endocrine gland like that is chemical coordination சொல்லக்கூடியது. அது ஹைப்போதலாமஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்த்தோம். pituitary glandல adenohypophysis and neurohypophysis very detailly we have discussed, particularly that what are the hormones will be secreted, what's the role of that hormone. Suppose that hormones will be hypo and hyper secretion, what happen, that is what are the diseases responsible or what are the syndromes responsible அது பார்த்தோம். அதுக்கடுத்து important gland, thyroid gland. So thyroid gland structure, location, structure and types of thyroxine, functions of thyroxine, and particularly hyper and hypo secretion of thyroxine. And also inside that thyroid gland, 4 parathyroid lobe also is there. That's a gland. That also the what type of hormone will be synthesized, particularly the calcitonin and the parathormone is antagonistic effect to maintain the calcium level. That everything you are discussed, and the hyper and hypo what happened, that also discussed. And the thymus also we are discussed, and the pineal gland also we are discussed. So next up to this gland we are finished the last class. Next we are going to very detail, we are going to discuss about that page number 75 I think, adrenal gland. Sorry, 75 or 76 yeah, page number 76 part 1 material page number 76 adrenal gland. So இதுல இருந்து क्वेश्चन நிறைய தடவை டிஆர்ல வந்திருக்கு. சரியா, அத கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. So adrenal gland we are called as a suprarenal gland. Adrenal gland we are called as a suprarenal gland. renal நாவே கிட்னி. So இந்த ஒரு பிக்சர் போட்டுருக்க பாத்தீங்களா, இந்த கிட்னி, இந்த கிட்னி ஸ்ட்ரக்சர் பர்டிகுலரா இந்த கிட்னி ஒரு தொப்பி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஈச் கிட்னி, 2 கிட்னில இருக்கும். அத சூப்பர் ரீனல் கிளாண்ட் சொல்றோம், the top of the kidney. So 2 regions are very important. One region we are called as a cortex region. இந்த ஏரியா இருக்கு பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, ஒரு ரவுண்ட் பண்றவங்க ப்ளூ கலர்ல, அதுல 80 to 90% கார்டெக்ஸ் ரீஜன் தான். இட்ஸ் a mesodermal in origin. இதெல்லாம் யூஜிடிஆர் கேட்ட क्वेश्चन. கார்டெக்ஸ் வந்து எந்த இதுல ஆரிஜின் ஆயிருக்குன்னா மீசோடர்மல் இன் ஆரிஜின். மெடுலரி ரீஜன் வந்து எக்டோடர்மல் இன் ஆரிஜின். மெடுலரி ரீஜன் இது கார்டெக்ஸ் ரீஜன். இந்த 1 போட்டிருக்கும் பாத்தீங்களா, இத மெடுலரி ரீஜன். மெடுலரி ரீஜன் வந்து ஒரு 10 to 20% தான் இருக்கும் மேக்ஸிமம். மெடுலரி ரீஜன் வந்து மேக்ஸிமம் கார்டெக்ஸ் ரீஜன் தான் ஒரு 80 to 90% will be covered. that பாருங்க, எப்பவுமே எம்பிரியாலஜிக்கல் ஆரிஜின்ல இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாண்ட்னா ஏதோ எக்டோடமோ எண்டோடமோ மீசோடமோ தான் எம்பிரியாலஜிக்கல் ஆரிஜினா இருக்கும். பட் இந்த கிளாண்ட் மட்டும் பாத்தீங்களா, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். கார்டெக்ஸ் வந்து மீசோடர்மல் ஆரிஜின், மெடுலா வந்து எக்டோடர்மல் ஆரிஜின். சரியா, ரைட். சோ இந்த கிளாண்டோட கிராஸ் செக்ஷன் தான் மேல இந்த பிக்சர் கொடுத்துருக்கோம். இதுல क्वेश्चन வரலாம். சோ இதுல மெயினா வந்து யூஜிலே வந்திருக்கு, பிஜிலே வந்திருக்கு சார் இந்த அட்ரினல் கிளாண்ட்ல. சோ அவுட்டர் மோஸ்ட் ரீஜன் we are called as a cortex region, middle most region we are called as a medullary region அப்படின்னு சொல்லுவோம். cortex region again that divided into the 3 part. சரியா, மொத்தம் 3 பார்ட்டா பிரிக்கணும். ஒன்னு வந்து ஜோனா கிளாமருலோசா, அந்த அவுட்டர் மோஸ்ட் பார்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா, அவுட்டர் மோஸ்ட் பார்ட் ஜோனா கிளாமருலோசா. நெக்ஸ்ட் மிடில் மோஸ்ட் பார்ட் செகண்ட் ஜோனா ஃபாசிகுலேட்டா, அண்ட் இன்னர் மோஸ்ட் பார்ட் இந்த 3வது பாயிண்ட் போட்டுல ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஜோனா கிளாமருலோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். these are the 3 layer, outer to inner, inner to outer கேட்டிருக்காங்க. ஏதோ ஒன்னு கொடுத்துட்டு இது எந்த கிளாண்டோட, ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரினல் கிளாண்ட் ரிலேட்டட் உள்ள வேர்டு எது, அந்த மாதிரி கூட கேட்டிருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இதெல்லாம் வாசம் எங்களுக்கு தெரியாதுன்னு கேட்பீங்க. ஜோனா கிளாமர்லோசா, ஜோனா ஃபாசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். சரியா, சோ
இது கரெக்ட் சீக்வன்ஸையும் கேட்கலாம், இன்னர் டு அவுட்டர், அவுட்டர் டு இன்னர் கேட்கலாம். இது ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து மீதி 3 ஆப்ஷன் வேற எது இதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஜோனா கிளாமுலஸா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜோனா இது நம்ம இந்த ஓவரியில பர்டிகுலரா கிராஃபின் ஃபாலிகுலா நிறைய வரும். ஜோனா வாட் இஸ் கால்ட் கரெக்டா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. கிராஃபின் ஃபாலிகுலா வரும் சார். ஜோனா பெலுசுடா, ஜோனா ரேடியேட், ஜோனா பெலுசுடா, நெக்ஸ்ட் வந்து திக்கா இன்டர்னா, திக்கா எக்ஸ்டர்னா, பர்டிகுலரா இந்த இது ஓவரில அதுல கிராஃபின் ஃபாலிகல்ஸ்ல அது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஜோனா அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். அது எதனுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஃபுல்லா ஒரு பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வரும்போது இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லுவேன் நான். சரி, அந்த ஸ்ட்ரக்சர் வரும்போது. சரி, ரைட். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்டிருக்காங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன் நான். சரியா, ரைட். ஜோனா ரேடியேட்டா, ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா கிளாமுலோசா. ரைட். வேற அடுத்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன சார் கேட்பாங்க, இது நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஒவ்வொரு லேயரும் என்ன டைப் ஆஃப் ஹார்மோனை சிந்தேஸ் பண்ணும் நல்லா ஞாபகம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோனா கிளாமுலோசா, மினரலோகார்டிகாய்ட்ஸ். சரியா, மினரலோகார்டிகாய்ட்ல ரொம்ப முக்கியமான ஹார்மோன் எதுன்னு கேட்டா ஆல்டோஸ்டிரான். இதுவும் யூஜில கேட்டிருக்காங்க. மினரலோகார்டிகாய்டு, ஆல்டோஸ்டிரான். சார் மேபி சிலபஸ் அப்டேட் பண்ணா இது கண்டிப்பா எலாபரேட்டா தருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரியா, எனிவே இதுல ஒரு கொஸ்டின் வரும். ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ஜோனா ரெட்டிகுலாரிஸ், இது ரெண்டுமே என்னன்னா இட்ஸ் டுகெதரா தான் இது வந்து வேலை செய்யும்னு சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்து ஜோனா ஃபேசிகுலேட்டா வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், நல்லா கவனிங்க. அது வந்து என்ன சொன்னேன், மினரலோகார்டிகாய்டு. தமிழ்ல சொன்னா தாது கலந்த கார்டிகாய்டுன்னு நினைக்கிறேன். சரியா, இது வந்து குளுக்கோகார்டிகாய்டுன்னு சொல்லுவாங்க. குளுக்கோகார்டிகாய்டு முக்கியமான ஹார்மோன் இந்த ரெட்ல எழுதியிருக்கேன் பாருங்க, கார்டிசோன். இதோட முக்கியமான ஹார்மோன் வந்து ஆல்டோஸ்டிரான். சரியா, இது வந்து கார்டிசோன். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சாரி. சரியா, கார்டிசோன் அண்ட் ஆல்டோஸ்டிரான். அதுக்கு இன்னர் மோஸ்ட் லேயர் பாருங்க, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஜோனா ரெட்டிகுலாரிஸ் மேக்சிமம் செக்ஸ் ஹார்மோனை சிந்தேஸ் பண்ணும் சார். தட் இஸ் கால்ட் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மெயினா இந்த ரெண்டு ஜோனா ரெட்டிகுலாரிஸ். சரியா, பட் ரெண்டுமே சேர்ந்து அதோட வேலை செய்யும்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மினரலோகார்டிகாய்டு. மினரலோகார்டிகாய்டுனா ஜோனா கிளாமுலோஸ் அளவுல விஷயங்கள். ஸோ அதுல பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்க எது எவ்வளவு பர்சன்டேஜ் சிந்தேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீ பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இது ஆல்டோஸ்டிரான். வாட்ஸ் த ரோல் ஆஃப் தட் மினரலோகார்டிகாய்ட்ஸ், அதுலயே மீனிங் இருப்பாங்க. டு மெயின்டைன் த எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ் ஆஃப் த பாடி, தட் இஸ் கால்ட் சால்ட் ரீடைனிங் ஹார்மோன். நம்ம பாடியில சால்ட் ரீடைன் பண்ணக்கூடிய ஹார்மோன் எதுனா மினரலோகார்டிகாய்டு தான். அப்ப அண்ட் ஆல்சோ டு கண்ட்ரோல் த ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் சோடியம் அண்ட் குளோரைட் சால்ட் பை த நெஃப்ரான். ரீஅப்சார்ப்ஷன் நடக்கு பாத்தீங்களா, அது இந்த ஆல்டோஸ்டிரான் வந்து மினரலோகார்டிகாய்டு இன்வால்வ் ஆகும். Simply we can say that it will be act as a stress tolerant. UGTR ல கேட்ட கொஸ்டின் சார். ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் எது, இந்த ஆல்டோஸ்டிரான். இந்த ஆல்டோஸ்டிரான் என்ன, ஸ்ட்ரெஸ் டாலரண்ட் சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சார் இதுக்கு, ஸ்ட்ரெஸ் டாலரண்ட், சகிப்புத்தன்மை. தமிழ்ல வந்து என்னன்னா சகிப்புத்தன்மை, ஸ்ட்ரெஸ் டாலரண்ட். இப்ப நான் நடத்துறதெல்லாம் சகிச்சுட்டு ஒரு வழி இல்லாம கவனிச்சுட்டு இருக்கீங்களா, மேபி இந்த நேரம் ஆல்டோஸ்டிரான் சொரந்தாலும் சொரக்குன்னு நினைக்கிறேன், தெரியல, பார்ப்போம். ஓகே, சகிப்புத்தன்மை. அதாவது என்ன நடந்தாலும் நம்ம பாடியில, சும்மா நான் ஒரு இதுக்காக சொன்னேன், பாடி கண்டிஷன்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒரு டாலரன்ட் பண்ணணும்னா அந்த ஆல்டோஸ்டிரான் வந்து சிந்தேஸ் பண்ணுவோம். சரியா, so this aldosterone will be decreased, that it leads to that's a hyposecretion, that is Addison disease. நான் வச்சுக்கோங்க. சரியா, ரைட், போதும். இது குளுக்கோகார்டிகாய்டு. அடுத்தது மினரலோகார்டிகாய்டு, சாரி கிளாமுலோசா போதும். அடுத்தது ஃபேசிகுலேட்டா. ரெண்டாவது ஃபேசிகுலேட்டா முக்கியமான ஹார்மோன் என்னன்னு சொன்னேன், கார்டிசோன். இதோட ரோல் என்னன்னா, குளுக்கோகார்டிகாய்டு ரோல் கண்ட்ரோல் த மெட்டபாலிசம் ஆஃப் புரோட்டீன், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். மூணுமே அதை கண்ட்ரோல் பண்றது. இட் வில் பி ஆக்ட் எஸ் எ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். இதுதான் கீ பாயிண்ட். அங்க எப்படி நான் ஸ்ட்ரெஸ் டாலரன்ட்னு சொன்னனோ, இந்த கார்டிசோனோட ரோல் என்னன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். தமிழ்ல சொன்னா அலர்ஜி தடுப்பு பொருளாக செயல்படும். அலர்ஜி தடுப்பு பொருள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட். இட் வில் பி ஆக்ட் எஸ் த கார்டிசோன்ஸ். ரைட், ஸோ இது ரெண்டோட முக்கியமான ரோல். அடுத்தது இதே ஹைப்பர் செக்ரீஷன் ஆஃப் குளுக்கோகார்டிகாய்டு, அந்த கார்டிசோன் என்ன சார் நடக்கும், தட் இஸ் கால்ட் குசிங் சிண்ட்ரோம். கேட்டிருக்காங்க சார். இது வந்து விரிலிசம் சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல், மேல் டெண்டன்சி கேரக்டர், அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் பண்புகளை பெற்றிருப்பார்கள், அது விரிலிசம் சொல்றது. குசிங் சிண்ட்ரோம் இது வந்து டிசீஸ்.
சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இதே இது வந்து கோனகோமாஸ்டன் இருக்குது, இது மேலுக்கு வரும். இது எப்படின்னா ஃபீமேல் கேரக்டர் அப்பியர் ஆகும் அந்த மேலுக்கு. ஒரு மேல் ஆக்சுவலா, ஆனா பெண்களுடைய பண்பை பெற்றிருப்பார்கள். சரியா? இது 2வது கேட்டகரி. இதெல்லாம் வந்து பாருங்க, ஒரு அதிகமா சுரந்தாலும் பிரச்சனை தான், குறைவா சுரந்தாலும் பிரச்சனை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டிசோனோட ப்ராப்ளம். செக்ஸ் ஹார்மோன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரெட்டிகுலாரிஸ்ல வந்து இதுல வந்து 2 ஹார்மோனுமே செக்ரேட் ஆகும். ஒன்னு வந்து ஆண்ட்ரோஜன், இன்னொன்னு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லிட்டு 2 முக்கியமான ஹார்மோன் வந்து இது சிந்தேஸ் ஆகும். இந்த 2 ஹார்மோனுமே வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஸோ அப்ப இதெல்லாம் மொத்தம் என்னென்ன ஹார்மோன் செக்ரேட்னு சொன்னேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் கார்டெக்ஸ் ரீஜன். அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ் ரீஜன் 80 to 90% இந்த 3 இம்பார்ட்டன்ட் ரீஜன்ல வந்து சிந்தேஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன். ஜோனா கிளாமர்லோசா, ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். சரியா? ரைட். இது கரெக்ட் சீக்வன்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க சார். திரும்ப நான் சொல்றேன், கேட்டிருக்காங்க, அதுக்காக சொன்னேன். ரைட். ஸோ இதுல மெடுலரி ரீஜன் நெக்ஸ்ட் அடுத்த பார்க்க போறது மெடுலரி ரீஜன். கார்டெக்ஸ் அவ்வளவுதான். மெடுலரி ரீஜன் பொறுத்தவரை 2 ஹார்மோன் தான் சார். ஒன்னு வந்து எஃபினெஃப்ரின், இன்னொன்னு நார் எஃபினெஃப்ரின். இதுல டோபமைன் கொடுத்திருக்காங்க, பட் இந்த 2 தான் மெயின். ஆல்மோஸ்ட் மெடுலால உள்ள ரீஜன். எஃபினெஃப்ரின், நார் எஃபினெஃப்ரின். இது வந்து எஃபினெஃப்ரினுக்கு நார் அட்ரினலின், நார் அட்ரினலின் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? வாட்ஸ் த ரோல் ஆஃப் திஸ் அட்ரினலின் அப்படின்னு சொன்னா, இந்த ரோல் அட்ரினலின்ஸ் எமர்ஜென்சி ஹார்மோன்ஸ் தான். அட்ரினலின் வந்து எமர்ஜென்சி ஹார்மோன் சொல்லுவாங்க. அது என்ன சார் எமர்ஜென்சி? அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி, நம்ம பாடியில எப்பெல்லாம் எமர்ஜென்சி கண்டிஷன் வருதோ அப்பெல்லாம் இந்த அட்ரினலின் வந்து சிந்தேஸ் ஆகுமா சார்? சிந்தேஸ் பண்ணு நம்ம பர்டிகுலர் நம்மளுக்கு அதுக்கு அந்த டென்ஷன்ல இருந்து நம்மளை குறைக்கிறது. சரியா? அதுதான் இந்த இதுல எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, 3F ஹார்மோன்ஸ். ஒரு எஃப்க்கு பேர் என்னன்னா ஃபியர், ஃப்ரைட். அடுத்த எஃப்க்கு பேர் ஃபைட். அடுத்த எஃப்க்கு பேர் ஃபிளைட். பறக்கும் போது, சண்டை போடும் போது, ஒரு பயப்படும் போது, இப்பெல்லாம் நம்ம ஹெல்த் நம்ம டென்ஷனா தான் இருப்போம். அப்பெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த அட்ரினலின் தான் சுரந்து நம்மளை கூல் பண்ணுமா. இப்ப திடீர்னு எக்ஸாம், இப்ப நான் வைக்கிற எக்ஸாம் திடீர்னு சில நேரம் வந்து எழுதும் போதே ஒரு மாதிரி சிலர் எப்ப பார்த்தாலும் பதட்டத்திலேயே தான் இருப்பாங்க. கேஷுவலா எக்ஸாம் எழுதணும். ஐயோ சார் இன்னைக்கு படிக்கலையே, எத்தனை நாள் கொடுத்தாலும் நம்மளால படிக்க முடியாது. ஐயோ இன்னும் முடிக்கலையேன்னு சொல்லி கடைசி நேரம் 12th ஹவர்னு சொல்லுவாங்க, அப்பதான் போய் படிச்சுட்டு இருப்பாங்க. பிற டைம் ஆயிரும். 12 மணிக்கு லிங்க் க்ளோஸ் ஆனா 11:30க்கு தான் எழுத ஆரம்பிப்பாங்க. பிற பாதியிலே நின்றும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பிளான் இருக்கணும். இப்ப எதுக்குமே ஒரு பிளான் இருக்கணும். ஸோ அப்ப அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற டைம்லாம் என்ன செய்யும், உங்க பாடியில அட்ரினலின் சிந்தேஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அட் த எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் the adrenaline will be synthesized into that. Okay. இதே இது நார் அட்ரினலின் உடைய ரோல் என்ன சார்னு கேட்டா, இதுவும் அதே ஃபங்க்ஷன் தான், பட் இட்ஸ் மைல்டர் இன் ஆக்ஷன். அதே ஃபங்க்ஷன் மீன்ஸ் எப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் இன் தட் அட்ரினலின். அதே ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது, ஆப்போசிட் இன் ஃபங்க்ஷன். அதாவது இது கான்ட்ராக்ட் பண்ணா அது ரிலாக்ஸ் பண்ணும், பட் இது கொஞ்சம் மைல்டரா நடக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்காது, அட்ரினலின் மாதிரி இருக்காது. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை வச்சு இந்த கிளாண்டை வந்து 4S கிளாண்டுன்னு சொல்லுவோம் சார். இந்த ஃபங்க்ஷனை வச்சு இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க, 4S. ஒவ்வொரு எஸ்க்கு என்ன சார் மீனிங்னா, ஃபர்ஸ்ட் எஸ்க்கு பேரு சுகர் மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் எஸ்க்கு பேர் என்னன்னா சுகர் மெட்டபாலிசம். சரியா? செகண்ட் எஸ்க்கு வந்து ஏன்னா சுகர் மெட்டபாலிசம் என்ன சொன்னேன், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், லிபிட்ஸ் மெட்டபாலிசத்துக்கு இன்வால்வ் ஆகுதுல, அது சுகர் மெட்டபாலிசம். அதுல கார்போஹைட்ரேட் மெயினா. அடுத்தது சால்ட் ரீட்டைனிங் சொன்னா, சால்ட் ரீட்டைனிங் ஹார்மோன், சோடியம், பொட்டாசியம், இந்த சால்ட் ரீட்டைனிங் அது ஒண்ணு. ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் செக்ஸ் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுதா அடுத்த எஸ். செக்ஸ் ஹார்மோன் will be synthesized. At the time of the metabolism, that energy will be released as a source of energy. எனர்ஜி ரிலீஸ் பண்ணது பாத்தீங்களா, அதுக்கான சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம். அப்ப 4 எஸ் வந்துருச்சா, இது எல்லா புக்லயும் சொல்லியிருப்பாங்க. 3F கிளாண்ட், 4S கிளாண்ட் சில புக்ல தான் சொல்லியிருப்பாங்க. 4S கிளாண்ட்னாலும் அட்ரினலின் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. So these are the important points about that adrenaline. சரியா? ரைட். இதுல மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா, இந்த கரெக்ட் சீக்வன்ஸ் கேட்பாங்க சார், மைண்ட்ல வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு ரீகால் பண்றேன். கிளாமர்லோசா, ஃபேசிகுலேட்டா, ரெட்டிகுலாரிஸ். சரியா? சோ இது அவுட்டர் டு இன்னர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கன்னா சும்மா கரை மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஜோனான ஒரு பொண்ணு ரொம்ப கிளாமரா இருந்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் இப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ்ல. வேற என்ன சொல்லலாம், ஜோனா கிளாமர்லோசா முடிஞ்சா, ஜோனா கிளாமரா இருந்தா கிளாமர்லோசா. அதுக்கடுத்து ஜோனா ஃபேசிகுலேட்டா. ஜோனா வந்து என்ன செஞ்சா, பேசிக்கிட்டே போனா, யாரு கூட தெரியல. சரியா? யாரு கூட, ஒரு 2 பேர் கூட வச்சுக்கோங்க. ஜோனா ரெட்டிகுலாரிஸ் 2 அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு நிமோனிக் வேர்டு தான், நம்மளா ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதானே. ஜோனா ஃபேசிகுலேட்டா, சாரி ஜோனா கிளாமர்லோசா, ஜோனா ஃபேசிகுலேட்டா, ஜோனா ரெட்டிகுலாரிஸ். இது மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்து இதுல என்ன உங்களுக்கு நீங்க மறக்கும் எக்ஸாம் ஹால்னா,
எங்க மினரலோகார்டிகைட் எது குளுக்கோகார்டிகைட் கண்டிப்பா மறந்துடும் சார். இதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன் பாருங்க. இப்ப ஜோனா கிளாமர்லோசானாவே என்ன ஞாபகம், மினரலோகார்டிகைட்டா குளுக்கோகார்டிகைட்டா டவுட் வரும். சரியா? அப்ப இது எப்படி ஞாபகம்னா GMA அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. GM ஜெனரல் மேனேஜர். ஒரு பேங்கோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஜெனரல் மேனேஜர் தான் மெயினா இருப்பார். அவர் தான் நம்பர் 1. அதான் ஏ மீன்ஸ் நம்பர் 1, A1 கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்ப GMA இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீன் என்னது கிளாமர்லோசா, எம்னு என்னது மினரலோகார்டிகைட், ஏன்னு என்னது ஆல்டோஸ்டிரான். அடுத்த கொஸ்டின் இதுதான். ஏன்னா மினரலோகார்டிகைட்ல இந்த ஆல்டோஸ்டிரான் எங்க சிந்தேசிஸ் ஆகுதுன்னா மினரலோகார்டிகைடா இல்ல குளுக்கோகார்டிகைடான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். அது GMA அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காது. சோ அப்ப கிளாமர்லோசா, மினரலோகார்டிகைட், ஆல்டோஸ்டிரான் இது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். குளுக்கோகார்டிகைட், கார்டிசோன் ஞாபகம் வந்துடும். ரெட்டிகுலாரிஸ் பொறுத்தளவு பெருசா ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆகாது. செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தட் அட்ரினல் கிளாண்ட்ஸ். வெரி சோ இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ இதுல இந்த ஃபங்க்ஷன்ஸ் வைஸா சொல்லியிருக்கேன் பாருங்க. அட்ரினல் கார்டெக்ஸ்ல ஆல்டோஸ்டிரான், கார்டிசோன், ஆண்ட்ரோஜன்ஸ் அது உங்களுக்கு தெரியும். எஸ்ட்ரோஜன் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா. மெடுலாரா அட்ரினலின், நார் அட்ரினலின். மேக்ஸிமம் இது கான்ட்ராக்ட் பண்ணா இது ரிலாக்ஸ் பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷன் நடக்கும். பட் இட்ஸ் மைல்டர் இன் ஆக்ஷன் த நார் அட்ரினலின். இது அந்த ஒரு சின்ன ஒரு டேபிள் தான், வேற ஒண்ணு இதை பெருசா கிடையாது. ரைட். சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏரியா, அடுத்த கிளாண்ட் எதுன்னு கேட்டா, இதுலயும் கண்டிப்பா கொஸ்டின் நிறைய தடவை வந்திருக்கு. சரியா? தட் இஸ் pancreas. சரியா? இதுல டிசீஸ்ல பின்ன நிறைய இருக்கு சார். pancreas பொறுத்தளவு pancreas islets of Langerhans தான் நம்ம pancreas சொல்றோம். இது டூயலின் கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க. எக்ஸோக்ரைன் as well as the endocrine in function, the pancreas. ஓகே, இதுல கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, ஒவ்வொன்றா டீட்டெயிலா நான் சொல்றேன் நான். ரைட். ஸோ இந்த islets of Langerhansல பேஜ் நம்பர் 79 மெட்டீரியல்ல ஆக்சுவலா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது இன்சுலின் தான். சரியா? இதுல மொத்தம் 4 செல் இருக்கு சார். 4 cells are having that islets of Langerhans. You know very well islets, அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். அதான் நான் டைரக்டா இங்க வந்துட்டேன். islets of Langerhans dual in function, exocrine as well as endocrine function. islets of Langerhans கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. pancreas. அதுல pancreas pancreatic juice for digestion purpose. அதுல ஒரு பார்ட் endocrine பார்ட் தான் நம்ம islets of Langerhans சொல்றோம். அதுல தான் 4 cells தான் having. ஆல்பா செல் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, 1 2 3 4 இந்த கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆல்பா, பீட்டா, இதுக்கு பேர் டெல்டா, இதுக்கு பேர் எஃப் செல். எஃப் சார் இது. சரியா? எஃப் செல் மொத்தம் 3 செல் இருக்குது. இதுல ஆல்பா செல் இட் செக்ரீட் த குளுக்ககான். ரொம்ப பேர் இன்சுலின் எழுதிடுவாங்க. சிம்பிள் கொஸ்டின், இதை போய் தப்பா எழுதிட்டு வந்துருவாங்க. முதல்ல நம்ம இன்சுலின் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்கான் இன்சுலின் இன்சுலின் இன்சுலினே படிச்சிருப்போம். நோ, ஃபர்ஸ்ட் குளுக்ககான். ஆல்பா குளுக்ககான், பீட்டா செல் தான் இன்சுலின், டெல்டா செல் சொமட்டோஸ்டாட்டின், எஸ்எஸ்னு கொடுக்கல, இப்போ சொமட்டோஸ்டாட்டின். எஃப் செல் pancreatic polypeptide சொல்லி ஒரு என்சைம்ஸ். ஓகே, மொத்தம் 4 செல்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா கிளாஸை கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குளுக்ககான். இட்ஸ் ஆக்சுவலா இதுல என்னன்னு பாத்துக்கணும்னா, இது என்ன டைப் ஆஃப் என்சைம் பார்க்கணும். அதாவது அமினோ ஆசிடா, பாலிபெப்டைடா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லும் போது சொன்னேன். சோ இது ஆக்சுவலா குளுக்ககான் ஒன் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின், ஒன் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின் செல்ஸ் having a 29 amino acids. இந்த குளுக்ககான்ல மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா, இந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதான் குளுக்ககான், 29 அமினோ ஆசிட்ஸ். சோ இந்த குளுக்ககான் எதுல இந்த ஆல்பா செல்ஸ்ல இதுக்கு பேரு ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவோம். நான் என்ன மீனிங்னா பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்க, ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன். சரியா? ரைட். ஏன் சார் இதை ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் சொல்றோம், ஏன் இதை அடுத்தது இன்சுலின் ஹைப்போன்னு சொல்றோம், அது நான் அடுத்தடுத்து நான் வரும்போது சொல்றேன். சரி. ஸோ ஜெனரலி நெக்ஸ்ட் பீட்டா செல் இன்சுலினை சிந்தேஸ் பண்ணும். பீட்டா செல் சிந்தேஸ் பண்றதுன்னா இன்சுலின். இந்த இன்சுலினும் குளுக்ககானும் என்ன சார் முக்கியமான ரோல்னு கேட்டா, இட் மெயின்டைன் தட் பிளட் குளுக்கோஸ் லெவல். நம்ம பாடியில பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்றது அதோட வேலையை. இது மெயின். அப்ப இது என்ன சொன்னா, கிளைகோஜீனாலைசிஸ் இதோட ரோல். இன்சுலின் ரோல் இட் ஸ்டிமுலேட் த கிளைகோஜீனாலைசிஸ். கிளைகோ அப்படின்னு கிளைகோஜன், ஜீனாலைசிஸ்னா அதை உடைச்சு குளுக்கோஸா மாத்தும். அதான் கிளைகோஜீனாலைசிஸ். அப்ப அட் த டைம் த குளுக்கோஸ் வில் பி சென்ட் அவுட் இன்டு த பிளட். ஸோ அப்போ குளுக்கோஸை இன்க்ரீஸ் பண்றது. அப்ப குளுக்ககான் குளுக்கோஸை டிக்ரீஸ் பண்றது பிளட்ல. இதுதான் அதோட மேல.
சரி, இப்ப இந்த மேல சைட்ல டாப்ல ஒண்ணு எழுதியிருக்கேன் பாருங்க, இதை மட்டும் கவனிங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இன்சுலின் என்ன சொல்லுவோம்னா ஹைப்போகிளைசிமிக் ஹார்மோன் சொல்லுவோம். இந்த இடத்துல இவ்வளவு நேரம் நான் ஹைப்பர் ஹைப்போ அப்படின்னா எதை மீன் பண்ணி சொன்னோம்னா ஹார்மோன் செக்ரீஷன் குறைவா இன்க்ரீஸா டிக்ரீஸா அதை வச்சுதான் சொன்னோம். ஸோ இதுலதான் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இந்த ஏரியா. தப்பா எழுதிடக்கூடாது, கொஞ்சம் நல்ல கிளாஸ் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஐன்னு போட்டு அப்வர்ட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஐன்னு போட்டு என்ன போட்டிருக்கேன், அப்வர்ட் ஆரோ மார்க். அப்ப ஐன் என்னன்னா இன்சுலின். இன்சுலின் ரோல் என்ன சார், பிளட்ல குளுக்கோஸ் லெவல டிக்ரீஸ் பண்றது. GLU டவுன்லோட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன்னா இந்த கிரீன் கலர்ல ஷேட் அடிச்சிருக்கேன் பாருங்க, இந்த மூலையில் இருக்கு பாத்துக்கோங்க. சரியா? அப்ப இன்சுலின் வந்து அதிகமா சுரந்தால் குளுக்கோஸ் லெவல் குறையும் பிளட்ல. சோ அப்ப பிளட்ல குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறவங்க தான் தட் ஹார்மோன் we are called as hypoglycemic hormone. இன்சுலின் அதிகமா சுரந்துறதுவாக ஹைப்பர் கிளைசிமிக் ஹார்மோன் போட்டக்கூடாது. இந்த ஹைப்போ எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னா பிளட்ல எவ்வளவு குளுக்கோஸ் இருக்கு அதை வச்சு மீன் பண்ணி தான் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். இந்த பக்கம் இன்சுலின் குளுக்கோகான், இந்த இடத்துல ஹைப்பர் கிளைசிமிக் ஹைப்போகிளைசிமிக் மாத்தி எழுதிடாதீங்க. சரியா? ரைட். இன்சுலின் டிக்ரீஸ்டு. அப்ப ஹைப்போசெக்ரேஷன் ஆஃப் இன்சுலின், what happened, the glucose level will be increased in the blood. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்சுலின் குளுக்கோகான் ஜஸ்ட் ஆப்போசிட் இன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அப்ப குளுக்கோகான் பாருங்க, இங்க இன்சுலின் டிக்ரீஸ்னா இன்க்ரீஸ்னா இங்க குளுக்கோகான் என்ன பாருங்க. அடுத்தது glucagon will be secretion will be hyper, the glucose level also to increase it. That's why we are kept the name hyperglycemic hormone. ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சோம்? குளுக்கோஸ் லெவலை கூட்டுறவாக தான் ஹைப்பர் கிளைசிமிக்னு சொல்றோம், அங்க குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறவாக தான் ஹைப்போகிளைசிமிக்னு சொல்றோம். சரியா? அடுத்த குளுக்கோகான் will be hyposecretion, the glucose level will be decreased. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இது ரெண்டுமே இன்சுலின் குளுக்கோகான் ஜஸ்ட் ஆப்போசிட் இன் ஃபங்க்ஷன். ஆப்போசிட், ஒன்னு கூட்டினா ஒன்னு குறைக்கும். எனிவே இந்த ரெண்டு ஹார்மோனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டு மெயின்டைன் த பிளட் குளுக்கோஸ் லெவல். ஓகே, சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹைப்பர் அண்ட் ஹைப்போ. ரைட். இன்னும் கொஞ்சம் இன்சுலின் பத்தி டீடைலா பார்ப்போம். இட்ஸ் ஏர்லியஸ்ட் ஹார்மோன், நேம் ஆஃப் தி இன்சுலின் given by that softener. The insulin will be extracted by the banding and the best அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட். மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை சொன்னவர் வந்து சங்கர்னு ஒருத்தர். சரியா? இந்த இன்சுலின்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு செயின் இருக்கும். ஒன்னு இந்த இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க, ஆல்பா செயின் அண்ட் பீட்டா செயின். இந்த மேல இப்ப டாப்ல இருக்கு பாருங்க, ஆல்பா அண்ட் பீட்டா செயின் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆல்பா செயின் இது ஆக்சுவலி இன்சுலின் வந்து மொத்தம் இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க 51 அமினோ ஆசிட்ஸ் ஹேவிங். அப்ப இந்த ஆல்பா செயின்ல எத்தனை அமினோ ஆசிட் இருக்கும் சார்னா 21 அமினோ ஆசிட் இருக்கும். பீட்டா செயின்ல வந்து 30 அமினோ ஆசிட் இருக்கும். இதெல்லாம் யூஜில கேட்ட கொஸ்டின் சார். சரியா? ஆல்பா செயின், பீட்டா செயின். சரி, ரைட். அப்ப எப்பவுமே இன்சுலின் இது நம்ம பயோடெக்னாலஜி வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவோம் சார். பயோடெக்னாலஜி 5வது யூனிட் வரும்போது அந்த பயோசிந்தசிஸ் ஆஃப் தட் இன்சுலின் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜில இன்னும் ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். அப்ப இது இன்சுலின் நம்ம வந்து ஆர்டிபிஷியலா சிந்தேஸ் பண்ண வைக்க முடியும், எப்படி இங்க நேச்சுரலா இருக்குதோ. ஆனா ரெண்டு செயினும் அட் அ டயத்துல ஒரே ஈக்குவலைல பண்ண முடியாது. ஆல்பா செயினை மட்டும் அந்த ஜீனை வச்சு ஆல்பா செயினை மட்டும் சிந்தேஸ் பண்ண வைப்பான், பீட்டா செயினை மட்டும் தனியா அதுக்கு தனி ஈக்குவலை எக்ஸெட்ரா கோலை தனியா சிந்தேஸ் பண்ணி ரெண்டையும் கம்பைன் பண்ணாதான் இன்சுலினே கிடைக்கும். அது நான் 5th யூனிட் வரும்போது சொல்றேன், ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி வரும்போது சொல்றேன் நான். சரியா? இங்க என்ன சார் சொல்ல வரீங்கன்னா இந்த ஆல்பா செயின் 21, பீட்டா செயின் 30 அமினோ ஆசிட். அப்ப இந்த அமினோ ஆசிட் இந்த ரெண்டு செயினும் கனெக்ட் பண்றக்கூடியது ஒரு பாண்ட் என்னன்னா எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இடத்துல. எஸ்எஸ்னா தட்ஸ் a டைசல்பைட் பாண்ட். இந்த முக்கியமான கொஸ்டின் இது. டைசல்பைட் பாண்ட் ஒரு கொஸ்டின் தான். both chain will be linked in the disulfide bridge formed between two cysteine amino acid. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க பிஜில. சிஸ்டைன் அதாவது நம்ம 21 அமினோ ஆசிட் வரிசையா இருக்கும். 30 அமினோ ஆசிட் ஏதோ சிஸ்டைன், குளுட்டாமிக் ஆசிட், லைசின், லூசின் என்னென்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க சிஸ்டைன் ஒரு அமினோ ஆசிட் எங்க இருக்குதோ அதே மாதிரி பீட்டா சிஸ்டைன் இருக்கு பாத்தீங்களா, in between only the disulfide bridge will be occurs. இதான் கொஸ்டின். என்ன அமினோ ஆசிட்ல கனெக்ட் ஆகும்னு கேட்பாங்க, சிஸ்டைன், மறந்துடாதீங்க. சரியா? ஃபங்க்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், the decrease the blood glucose level. எஸ் எஸ்கேம் சார் சொல்லுங்க. டைசல்பைட் பாண்ட்னால ஒண்ணு, டைசல்பைட் பிரிட்ஜ்னால வேணும் சார். ரெண்டு ஒண்ணுதான். சும்மா நான் வேர்டா தான் யூஸ் பண்ணேன். பாண்ட் தான். சும்மா பிரிட்ஜ்னா கனெக்ட் பண்றவா நான் பிரிட்ஜ்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ஓகே. இத பத்தின ரொம்ப டீடைல் நான் 5th யூனிட் பயோடெக்னாலஜி வரும்போது பயோசிந்தசிஸ் ஆஃப் இன்சுலின் ஒரு டாபிக் இருக்கு,
அப்ப ரொம்ப டீட்டெயில் சொல்லுவேன். சரியா? நெக்ஸ்ட் இந்த பாண்டை பத்தி ரொம்ப டீட்டெயில் வந்து பயோகெமிஸ்ட்ரி நடத்தும் போது அதுல ஒரு கொஸ்டின் பயோகெமிஸ்ட்ரியில பாண்ட்ல வரும். அப்ப இன்னும் ரொம்ப டீட்டெயிலா அந்த பாண்ட் ரிலேட்டடா சொல்லுவேன். சரியா? ரைட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின்ல டு டிக்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆல்ரெடி ஐ செட் தட் இது இன்சுலின் வேலையே அதான். அப்ப என்ன சார் செய்யும்? எப்படி சார் அதை இன்க்ரீஸ் பண்ணது டிக்ரீஸ் பண்றதுல இன்சுலின் அதிகமா சுரந்தா குளுக்கோஸ் லெவல் குறைக்குது. அப்ப எப்படி குறைக்கும்? இட் ஸ்டிமுலேட் த கிளைகோஜெனிசிஸ். அது என்ன சார் கிளைகோஜெனிசிஸ்? எக்ஸஸ் கிளைகோஜன்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த குளுக்கோஸ். சரியா? சாரி மாத்தி சொல்லிட்டேன் சார், சாரி. The excess glucose are converted into the glycogen and stored into the liver and the muscles. இப்போ நம்ம சாப்பிடுறோம் ஃபுட்ல பிளட்ல குளுக்கோஸ் லெவல் கூடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோமே, சடனா இன்சுலின் செக்ரீட் ஆகும். செக்ரீட் பண்ணா அங்க என்ன ப்ராசஸ் நடக்கும்? கிளைகோஜெனிசிஸ். கிளைகோன் என்னது? கிளைகோஜன். ஜெனிசிஸ் என்னது? ஃபார்மேஷன். அப்ப the glucose are convert the glycogen. That's an important role for insulin. அப்ப நார்மல் பிளட் குளுக்கோஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 120 மில்லிகிராம் பெர் 100 ml ஆஃப் பிளட் இதுதான் நார்மல். அதுக்காக தான் குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறவாக தான் நம்ம இதை என்ன சொல்றோம்? ஹைப்போகிளைசமிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். சரி சார், அப்ப இதே இது லோவா செக்ரீட் ஆயிடுச்சுன்னு என்ன ஆகும்? குளுக்கோஸ் லெவல் கூடிரும். ஹைப்போசெக்ரீஷன் ஆஃப் இன்சுலின் தட் இஸ் இன்க்ரீஸ் த குளுக்கோஸ் லெவல், தட் இஸ் we are called as diabetes mellitus. நேத்து மீன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல ADH டிக்ரீஸ் ஆனா அங்க டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ், இங்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர் பேஷண்ட் சொல்றோம் பாத்தீங்களா அது. இதே சேர்ஸ் அப்ப ஓவரா இருந்தா ஹைப்பர் செக்ரீஷன் ஆகுனா ஹைப்பர் கிளைசிமியா, டு இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல். இதுலதான் பிரச்சனை வரும் சார். சுகர் கூடிட்டா குளுக்கோஸ் சூரியான்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் கிளைசிமியா as a result the maximum damage of the nervous system, particularly rod and cone cells of retina. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம லைஃபுக்கே தேவை. ஒருத்தர் சுகர் பேஷண்ட் ஈவன் நம்ம வீட்லயே நம்மளுக்கோ யாருக்கோ இருந்தா அடிக்கடி கண்ணை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சுகர் பேஷண்ட்னா சுகர் இருக்கிறதே தெரியாது சார். இதுதான் சார் பிரச்சனை. இப்ப மற்றதெல்லாம் சிம்டம் நமக்கு தெரியும். எப்போ ரொம்ப லோ சுகரோ இல்லை ஹை சுகரோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது அந்த சிம்டம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. திடீர்னு ஒரு கிரீனஸ் வரும். சரியா? அப்ப என்ன செஞ்சோம்னா அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கண்ணை தான் சார் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். பர்டிகுலர் அந்த விட்ரஸ் சேம்பர்ல அந்த ரெட்டினால அந்த ராட் செல்ஸ் கோன் செல்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். அங்க பிளட் வெசல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க லைட்டா பிளட் லீக் ஆயிரும். அந்த விட்ரஸ் டியூமர்ல நான் நடத்தும் போது சொன்னேன், அந்த ஐ நடத்தும் போது பிளட் லீக் ஆயிடுச்சுன்னா அந்த டிரான்ஸ்பரன்சி குறைஞ்சிரும், கண்ணு சரியா தெரியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்ப இதுக்கு பேர் தான் குளுக்கோசூரியா, அந்த டிசீஸ் பேரு. ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம சாரி எனக்கெல்லாம் சுகர் வராது சார், நான்லாம் பெரிய ஆளு சார், நான்லாம் பயங்கரமா எக்ஸசைஸ் பண்றேன், அப்படிலாம் இருக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க எப்பயாவது ஃப்ரீயா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பாக்குற ஏரியாவை கிராஸ் பண்றீங்கன்னா சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு 50 rupees தான் நினைக்கிறேன், ஐ திங்க். சரியா? ரேண்டம் இருக்கு, சடனாவும் பாத்துருவாங்க. சடனா பார்த்தா 30 or 40 தான் வாங்குவாங்க. நம்மளுக்குள்ள சுகர் இருக்காதுன்னு நினைக்க வேண்டாம், சும்மா செக் பண்ணுங்க. சரியா? ரைட். அடுத்தது டீஹைட்ரேஷன், இது நடக்கக்கூடிய விஷயங்கள். டயபெட்டிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது குறைஞ்சா என்ன நோய் வந்து சொல்லிட்டேன், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இன்க்ரீஸ் பண்ணும் சுகர் கூடிட்டா. அப்ப 3 முக்கியமான சிம்டம் இருக்கும் சார் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் சுகர் பேஷண்ட்டுக்கு. ஒன்னு வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. இந்த ரெண்டுமே பிஜி யூஜி ரெண்டுல கேட்ட கொஸ்டின். என்ன சிம்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, வாட் இஸ் மீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலியூரியா மீன்ஸ் சுகர் பேஷண்ட் யூரின் போயிட்டே இருப்பான், அடிக்கடி போவாங்க. பாலிடிப்சியா அப்படின்னு என்ன மீனிங் சார் அப்படின்னு கேட்டா, டிப்சியா அப்படின்னா அவங்க யூரின் போயிட்டே இருந்தா பாடியில டீஹைட்ரேஷன் ஆயிரும். அதான் நான் முதல்ல இந்த சென்டென்ஸை சொல்லிட்டு தான் இதை சொன்னேன். டீஹைட்ரேஷன், பாடியில வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சிரும். அப்ப குறைஞ்ச என்ன ஆகும்? அடிக்கடி தாகம் ஏற்பட்டுட்டே இருக்கும். அத பாலிடிப்சியா. பாலிபேஜியா அப்படின்னு என்ன சார்னா, அந்த யூரினோட சேர்ந்து என்ன போகும்னா சுகரும் சேர்ந்து வெளியே போகுமா. அப்ப அவங்களுக்கு பாடியில எனர்ஜியே இருக்காது. அப்ப பசி, அடிக்கடி பசி எடுத்துட்டே இருக்கும். அதான் பாலிபேஜியான்னு சொல்ற பேர். சரியா? பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா மேக்சிமம் இது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸோட முக்கியமான சிம்டம்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இன்சுலின் level in the low, that time the fat catabolism also to increase, the fats are converted into the glucose. இதுல நிறைய கேஸ் இன்னொன்னு டயபெட்டிஸ் கூட ஒன்று இருக்குமே, ஒரு நிமிஷம். தைமஸ், pancreas, இந்த டேபிள் இது டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் பேஷண்ட் சொல்றாங்க. சரியா? ஸோ இதுல இதே இது as a result the accumulation of the ketone body, அந்த கீட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அப்ப
இல்ல கீட்டோ டயலிசிஸ், டைஹைட்ராலிசிஸ், அது மாதிரி ஹைப்பர்கிளைசிமியா. இந்த சுகர் பேஷண்ட் ஓவரா சுகர் இதாயிடுச்சு, டயபெட்டிஸ் நம்ம கண்டுக்கிடாம இருந்தோம் வச்சோமே, டயபெட்டிக் கோமாவே போயிருவாங்களா சார், டயபெட்டிக் கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்களாம். ஸோ டயபெட்டிஸ் இஸ் காஸ்ட் தட் இன்சஃபிஷியன்ட் ஆஃப் இன்சுலின் ப்ரொடக்ஷன், அதாவது இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இன்சுலின் டிபெண்டன்ட், அதை சார்ந்து இருக்கும். இதே இது இன்னொன்னு இருக்கு, இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். அது என்னன்னா, the diabetes due to the person inability to use the insulin, அந்த இன்சுலினை யூஸ் பண்ண முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் இன்சுலின். ஃபர்ஸ்ட் சொன்னது இன்சுலின் டிபெண்டன்ட், இது இன்சுலின் இண்டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். ரெண்டு டைப் இருக்குதான், சரியா? இதுல டைப் 1 டைப் 2, இது ரொம்ப டீடைல். ஓகே, சோ இதான் சுகருடைய முக்கியமான விஷயம். சுகர், அதாவது இன்சுலினுடைய ரோல், அந்த சுகர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ரைட், இப்ப ஆல்பா செல் சொன்னேன், பீட்டா செல் சொன்னேன். அடுத்த மூணாவது வந்து டெல்டா. இது வந்து சொமட்டோஸ்டாட்டின், எஸ்எஸ் ன்னு சொல்லுவோம். These hormones will be decrease the rate of that nutrient will be absorption into the bloodstream from that gastrointestinal tract. சரியா? அதுக்கு சொமட்டோஸ்டாட்டின் சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி நான் இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் இது டைஜஷன் நடத்தும் போது ஒரு டேபிள் நடத்திருப்பேன். ஈவன் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இட் செக்ரீட் த லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் சொல்லி அங்க கூட இதை நான் சொல்லியிருப்பேன். இதோட ரோல் என்னன்னா, டு இன்கிபிட் ஃபார் போத் இன்சுலின் அண்ட் குளுக்கோகான். இந்த சொமட்டோஸ்டாட்டின் ரோல் என்னன்னா, இன்சுலின் தேவை இருந்தாதான் சுரக்கணும், குளுக்கோகான் தேவை இருந்தாதான் சுரக்கணும், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணணும். மெயினா இந்த ரெண்டையும் ஸ்டாப் பண்றதுக்கு இந்த ரோல், இதோடைய ரோல் உண்டா எஸ்எஸ். அந்த பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட்னு சொல்லுவாங்க. இது என்ன சொன்னா, டு இன்கிபிட் த ரிலீஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். சும்மா தேவையெல்லாம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதாவது அங்க நம்மளுக்கு பேங்க்ரியாட்டிக் ஜூஸ், அங்க ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாதான் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அங்க டைஜஷன் தேவைப்பட்டாதான் அது வந்து என்ன செய்யணும், செக்ரீட் பண்ணணும், சிந்தேஸ் பண்ணணும். சிந்தேஸ் பண்றதை விட ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா சிந்தேஸ் பண்ண வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அது ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமான கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாருன்னா, இந்த பேங்க்ரியாட்டிக் பாலிபெப்டைட் தான். நான் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், பேஜ் நம்பர் 80ல ஒரு டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க, சரியா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான கிளாண்ட் வந்து கொனாட்ஸ். ஸோ கொனாட்ஸ் பொறுத்தளவு இதுல முக்கியமா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கொனாட்ஸ் இருக்கு சார். ஒன்னு வந்து டெஸ்டிஸ், இன்னொன்னு ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? ரெண்டு முக்கியமான கொனாட்ஸ். ஒன்னு வந்து டெஸ்டிஸ். டெஸ்டிஸ்னா உங்களுக்கு தெரியும், மெயினா வந்து மேல். டெஸ்டிஸ்னா சொன்னாவே மேலுக்குள்ள ரிலேட்டடா உள்ளது. ஓவரின்னு சொன்னாவே ஃபீமேல்ஸுக்கு உள்ள முக்கியமான விஷயங்கள், சரியா? இது நம்ம ரொம்ப டீட்டெயிலா ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெஸ்டிஸ். சார் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. The male sex hormone, the testis secrete, that is we are called as androgen. சரியா? So the important androgen, the testis, அதுல இதுல ரெண்டு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கும், சரியா? the important androgen of the testis we are called as testosterone. சார், அதாவது மேல் ஹார்மோன் நிறைய ஹார்மோன் செக்ரீட் பண்ணும் சார். அதுல ஒன் ஆஃப் த ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான், சரியா? அது ஸ்டீரான் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு கேட்டா, செக்ஸ் ஹார்மோன் எல்லாமே ஸ்டீராய்டு. அது என்ன சார் ஸ்டீராய்டு? ஃபர்ஸ்ட் நடத்தும் போது சொன்னேன், திரும்ப ரீகால் பண்றேன். தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட் அண்ட் த டெரிவேட்டிவ்ஸ். ஒரு அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எதுவுமே அமினோ ஆசிட்ஸாவோ பாலிபெப்டைடாவோ கார்போஹைட்ரேட்டோ இருக்காது. தட் எவ்ரிதிங்ஸ் மேட் அப் ஆஃப் fat and the derivatives. That's hormones we are called as steroid hormone. Mostly the sex hormones are steroid hormone, even that androgen and estrogen, adrenaline and noradrenaline also like that only, சரியா? Right, the here that testis secrete பண்றவாக அதுக்கு டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்ப இதுல அது இதே மாதிரி மேல் செக்ஸ் ஹார்மோன் நிறைய இருக்கு, மிஸ்லேனியஸ், இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்றோம், சரியா? ரைட், இதுல நான் என்ன மேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன் டீட்டெயிலா சொல்லுவேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இதோட கிராஸ் செக்ஷன், இதுதான் டெஸ்டிஸோட கிராஸ் செக்ஷன் பார்த்தா, அங்க வந்து செர்டோலி செல்னு ஒரு செல் இருக்கும் சார். அதாவது செவிலி செல்கள்னு சொல்லிட்டு நான் பின்னாடி டீட்டெயிலா நடத்தும், எம்பிரியாலஜி நடத்தும் போது. இது வந்து டு இன்குபிட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணுமா சார், இன்குபிட்டின். இந்த ஹார்மோன் ரோல் என்னன்னா, டு இன்குபிட் த ஆக்ஷன் ஆஃப் டெஸ்டோஸ்டிரான். அதாவது டெஸ்டோஸ்டிரான் ரோல் என்ன சார் அப்படின்னா, அது சொல்லணும்ல. டெஸ்டோஸ்டிரான் ரோல் என்னன்னா, செகண்டரி செக்சுவல் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட், இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சிக்கு. ஒரு மேல் எடுத்துக்கிட்டா அந்த முஸ்டாக்கு, பிராட் செஸ்ட், த்ரோட், அதாவது வாய்ஸ் பாக்ஸ் வந்து அந்த கீச் குரல் இல்லாம கணீர் என்ற ஒரு குரல்,
ஐ மீன் ஸ்பாம் ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர்ஸ். இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சிக்கு இந்த டெஸ்டோஸ்டெரான், ஆண்ட்ரோஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இது அப்ப இதை செக்ரீட் பண்ணணுமா? இந்த டெஸ்டோஸ்டெரான் இன்கிபிட் பண்றது யாருன்னு கேட்டா இன்கிபிட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோன் எங்க செக்ரீட் ஆகும் தெரியுமா? செட்டோலை செல்னு ஒரு செல் இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எம்பிரியாலஜி வரும்போது சொல்லுவேன். இது பேர் செவிலி செல்லுன்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான ரோல் என்னன்னா, இந்த செல்லோட ரோல் அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது, பிளஸ் டு நரைஸ் தட் யங் ஸ்பெர்ம்ஸ், டெவலப்பிங் ஸ்பெர்ம்ஸ், விந்துக்கனுக்கு உணவூட்டத்தை அளிப்பதற்கு பயன்படுகிறது. சரியா? ரைட். இது அந்த ஏரியா வரும்போது நான் டீட்டெயிலா சொல்றேன். செகண்டரி செக்ஸுவல் கேரக்டருக்கு இது இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர் இட் செக்ரீட் தட் இண்டஸ்ட்ரியல் செல் தட் இஸ் கால்ட் லிடிக் செல்ஸ். அந்த லிடிக் செல்ஸ் நான் அந்த சொன்ன பாத்தீங்களா, ஐசிஎஸ்ஹெச்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஐசிஎஸ்ஹெச், ஐசிஎஸ்ஹெச்ல இண்டஸ்ட்ரியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அது வந்து எங்க பிட்யூட்டரியில இருந்து நேரா டெஸ்டிஸ்ல வந்து அங்க லிடிக் செல்ல தூண்டி தான் இந்த மேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்ண வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஓவரி. சரியா? சோ இந்த ஓவரி வந்து ஃபீமேல் முக்கியமான ஒரு செக்ஸ் ஆர்கன். சரியா? இந்த சைட்ல கொடுத்துருக்க ரெண்டு ஓவரி. ஓவரியில இட் வில் ஆக்ட் as a endocrine. Its estrogen is secreted by the Graafian follicle. Thatla estrogen hormone, the female sex hormone. The principles of estrogen தான் வந்து estradiol சொல்லுவாங்க. இது ஸ்ட்ராங்கா இருக்கும். estrone வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும்னு சொல்றாங்க. Estrogen is to stimulate the growth of uterine endometrium. இந்த இருக்கு பாத்தீங்களா, அந்த யுட்ரஸ் இருக்கு பாருங்க. யுட்ரஸ் வந்து ஒவ்வொரு மாசமும், நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்லுவேன், ஒவ்வொரு மாசமும் என்ன செய்யணும்னா அப்படியே வந்து growth ஆகும். ஏன்? இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்பிரியோக்காக. ஒரு எம்பிரியோ வரும், ஒரு ஜைகோட் வரும். ஜைகோட் வந்து அதுல இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்காக growthக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டா ஈஸ்ட்ரோஜன். ரொம்ப பேர் இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லுவாங்க. கேட்டிருக்காங்க வேற எக்ஸாம்பிளா. அதாவது யுட்ரைன் எண்டோமெட்ரியம் growthக்கு யார் காரணம்னு கேட்டா ஈஸ்ட்ரோஜன் தான். ப்ரொஜெஸ்ட்ரான் கிடையாது, கிடையாது, கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இந்த இதை பத்தி என்ன டீட்டெயிலா அந்த ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரொம்ப சொல்றேன். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒண்ணு இருக்கே சார், இதுவும் ஓவரியில ஒரு முக்கியமானதுதான். இதோட ரோல் என்னன்னா, நீங்க ஓகே நார்மலா இதான் ஓவரின்னு வச்சுக்கோங்களேன். ஓவரியில இந்த ஓவா வந்து இப்படி டெவலப் ஆகும். ஃபைனலா கிராஃபியன் ஃபாலிக்கல் வரும். ஸோ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து எல்ஹெச் ஹார்மோன் வந்து இதெல்லாம் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனோட ரோல். ஏற்கனவே இதெல்லாம் லாஸ்ட்ல நடத்திட்டேன் சார். சரியா? எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் ரோல். இந்த எஃப்எஸ்ஹெச் இந்த எஃப்எஸ்ஹெச்சோட ரோல் முடிஞ்ச உடனே எல்ஹெச் சிந்தேஸ் ஆகும். தட் மெச்சூர் ஓவா, தட் கிராஃபியன் ஃபாலிக்கல் ரிலீஸ் த ஓவம், from ovary. Ova will be released from the ovary. That process we are called as a ovulation. That is responsible for LH hormone. Last class la nadatne. Seriya? This after the ovulation, the Graafian follicle, a new structure will be formed. The new structure we are called as corpus luteum. This corpus luteum, it will be synthesized into the progesterone. This is the progesterone hormone synthesized pannom. Corpus luteum will be act as a temporary endocrine gland. சரியா? திரும்ப இந்த கார்பஸ் லுட்டியம் வந்து ஒரு டிஷ்யூ வடுவா மாறும். தட் இஸ் கால் கார்பஸ் ஆல்பிகன்ஸ். அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப சரி, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரோல் என்ன சார்? இம்ப்ளான்டேஷன். இந்த பாத்தீங்களா, இந்த எம்பிரியோ இந்த இடத்துல இப்படி எம்பிரியோ வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்குன்னா அங்க இம்ப்ளான்டேஷனுக்கு தான் ப்ரொஜெஸ்ட்ரான் அவசியம். டு மெயின்டைன் த பெர்மனன்சி. தட்ஸ் வை திஸ் ஹார்மோன் வி ஆர் கால்ட் அஸ் பெர்மனன்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் என்ன செய்யும்னா சார், அந்த மெத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த எண்டோமெட்ரியத்துல இம்ப்ளான்டேஷனுக்கு இந்த ஹார்மோன் அவசியம். அண்ட் ஆல்சோ ஸ்ரிங்கேஜ் ஆக விடாம, அதாவது யுட்ரஸ் சுருங்க விடாது. சுருங்குனா என்ன ஆயிரும்? அபாஷன் ஆயிரும். அப்ப அதுக்காக இந்த ஹார்மோன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆன்டி அபாஷன் ஹார்மோனே சொல்லுவாங்க. இது தெரியும். ஒருத்தர் கன்சீவா இருக்காங்கன்னா ஒரு 3 month கொஞ்சம் கிரிட்டிக்கல் பீரியட். அப்ப எல்லாமே அந்த கார்பஸ் லூட்டியத்துல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சிந்தேஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த பாதுகாப்பா அந்த யுட்ரஸை வச்சுக்கணும். ஏன்னா யுட்ரஸ் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த இடத்துல இம்ப்ளான்டேஷன் நடக்குன்னா யுட்ரஸ் வந்து சுருங்கி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுருங்கினா இம்ப்ளான்டேஷன் நடந்த அந்த கரு வந்து கலைஞ்சிரும். இட்ஸ் அபாஷன் ஆயிடும். அப்ப சுருங்க விடாம வச்சுக்கிறது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான். நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் ஒரு 2 months 1 month 3 monthsல ஏதோ ஒருத்தர் ட்ராவல் பண்ண டாக்டர்கிட்ட கேட்டா அவர் வந்து சப்போஸ் ட்ராவல் பண்ணே ஆகணும் அப்படின்னு என்னன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுப்பாங்க சார். கரெக்டா இந்த வெஜினால ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வைக்க சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த டு அவாய்ட் த ஸ்ரிங்கேஜ் ஆஃப் தட் யூட்ரஸ், டு அவாய்ட் தட் அபாஷன். அதுக்கு தான் இது பேரே என்ன வச்சிருக்காங்க, ஆன்டி அபாஷன் ஹார்மோன், டு மெயின்டைன் த பெர்மனன்சி ஹார்மோன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பிளாசண்டா. யூ நோ வெரி வெல் தட்
நியூ எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுதுன்னா அங்க யூட்ரஸுக்கும் மதருக்கும் ஃபீட்டஸ்க்கும் ஒரு கனெக்டட் டிஷ்யூ தான் பிளாசண்டா. பிளாசண்டா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கேயும் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரேட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன், பட் ஸ்லைட் ரொம்ப அதிகமா இருக்காது. ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ரிலாக்சின், அது ஹெச்சிஜி, ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபிக் ஹார்மோன். சரியா? ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த பிளாசண்டா ஃபார்ம் ஆனாவே ஹெச்சிஜி வந்து ஃபார்ம் ஆகும் சார். இதை வச்சுதான் சார் பிரெக்னன்சி டெஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. It's secreted by the placenta in the early stage of the pregnancy and to maintain the pregnancy. அதோட ரோல். இப்போ இந்த ஒருத்தர் கன்சீவா இருக்காங்க இல்ல நமக்கு எப்படி தெரியும்? அந்த டேட் வந்து தள்ளி போச்சுன்னு சொல்லுவாங்க. எதனால டவுட் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹாஸ்பிட்டல் போனா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. சரியா? நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல யூரின் வந்து ஒரு டிராப் 3 டிராப்ஸ் போடணும்னா இந்த இடத்துல லைட்டா கலர் இருக்கும், ஒரு ப்ளூ கலர், ரெட் கலர்னு. அந்த யூரின்ல வந்து ஹெச்சிஜி இருந்தா இந்த கலர் 2 கலர் மாறும். ஸோ பாசிட்டிவ் கன்சீவா இருக்காங்க, இல்லைன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் இதை டு மெயின்டைன். அது வேற ஒன்லி பிளாசண்டால மட்டும்தான் அது செக்ரேட் ஆகும். அப்ப பிளாசண்டா எப்ப ஃபார்ம் ஆகும்? கரு வளர்ந்தா மட்டும்தான். சரியா? அதை வச்சுதான் பிரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ வேற மற்றபடி ரிலாக்சின் அப்படின்னா அது யூட்ரஸ்ல வரக்கூடியதான். ப்ரொலாக்டின் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நம்ம ரிலாக்சின் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ரோல் நம்ம சொல்லிட்டோம். ரிலாக்சின் வந்து அந்த டைம் ஆஃப் த டெலிவரி இந்த யூட்ரஸ்ல ஈஸியா டெலிவரி ஆகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அட் த டைம் ஆஃப் டெலிவரி. சரியா? ஈஸிலி பர்த் யங் ஒன்ஸ். ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் ரிகார்டிங் தட் கோனாட்ஸ். ஏன்னா லாஸ்ட் இயர் கோனாட்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்காக நான் சொல்றேன். சிம்பிள் கொஸ்டின் சார். மேல் செக்ஸ் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன், இவ்வளவுதான் சார் கொஸ்டின். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருப்பேன். அது இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. 2001 to 2022 வரைக்கும் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் உங்க கையில இருக்கும். ஆனா ஃபுல் பே பண்ணவங்களுக்கு தான் அனுப்பியிருப்பாரு இன்சார்ஜ். சரியா? ஃபுல் பே பண்ணா இந்த மெட்டீரியல் கையில வச்சிருப்பீங்க. அதுமாதிரி பேசிக் கான்செப்ட்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு, அதுவும் நீங்க வச்சிருப்பீங்க. அதுல 1, 2, 3 இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். இதெல்லாம் ஃபுல் பே பண்ணா, ஃபுல்லா நீங்க பே பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா கடைசியில் தான் உங்களுக்கு வரும். பார்த்துக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் யூனிட் படிக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ஒரு கிளாண்ட் பார்க்கணும். ஏன்னா கடைசியில் 10 யூனிட் முடிச்ச பிறகு தான் இதுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். இந்த 2001 இருந்து 2022 கொஸ்டின்ஸை ஃபுல்லா படிக்க சொல்லி அதுல ஒரு 100 கொஸ்டின் டெஸ்ட் வைப்பேன். சரியா? அப்ப நீங்க அந்த கொஸ்டின் நம்ம சார் சொல்றாருல, அப்ப அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓ, இப்படி கேட்டிருக்காங்களோ போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 19 எப்படி கேட்டிருக்காங்க, 17 எப்படி கேட்டிருக்காங்க, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? நானும் சொல்லிடுவேன், இருந்தாலும் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். என் கொஸ்டினை பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறையும். சரியா? அதுக்காக தான் கொஸ்டினை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் கீ ஃபார் சக்சஸ். ரைட். ஸோ தீஸ் ஆர் தி அனதர் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ், அதுல பர்டிகுலரா கொனாட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கிட்னி சார். கிட்னில இங்க டயக்ராம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ரைட். ஸோ கிட்னி கொனாட்ஸ் மாதிரி தான். கிட்னில பொறுத்தளவு இதுல பெருசா ஹார்மோன் ஒன்றும் பெருசா கிடையாது. இதுல வந்து ரெனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு சார். ரெனின், RENIN. It's produced into that which regulate that erythrobiasis and hemobiosis. Erythrobiasis and hemobiosis அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்குன்னு தெரியல. ரைட். இதெல்லாம் மென்ஷன் பண்ணல. சரி, பரவாயில்ல. அதாவது அது என்ன சார்? எரித்ரோபயாசிஸ். எரித்ரோபயாசிஸ்னா ஆர்பிசி ஃபார்மேஷன். அது என்ன சார்? ஹீமோபயாசிஸ் ஜெனரலி பிளட் செல் ஃபார்மேஷன். பிளட் செல் ஃபார்மேஷனுக்கு இந்த ஹார்மோன் அவசியம், பர்டிகுலர் இன் போன் மேரோல அது இருக்கும். சரியா? அண்ட் ஆல்சோ டு இன்க்ரீஸ் த பிபி, பிளட் பிரஷர் இன் த கிட்னி. ஸோ தட் டைம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? டு இன்ஃப்ளூன்ஸ் த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் நெஃப்ரான் ஃபார் கிட்னி. அதுக்கும் இம்பார்ட்டன்ட். ஹார்ட், இதுல மிஸ்லேனியஸ் ஹார்மோன் சார். ஹார்ட்லயும் சில ஹார்மோன்ஸ் இருக்காங்க சார். அது வந்து கார்டியோசைட்ஸ்னு ஒரு ஹார்மோன். ஏட்ரியால் செக்ரீட் பை தட் பெப்டைட். இது ஏட்ரியல் நியூரட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இன்க்ரீஸ் த ரிட்டர்ன் ஆஃப் தட் வீனஸ் பிளட்ஸ். அதுக்காக அது ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு சொல்லுவாங்க. லிவர்ல இருக்கா சார்? லிவர்லயும் த ப்ரொடியூஸ் த புரோட்டீன், த ஆஞ்சியோடென்சினோஜன், which is changed into the angiotensin by the enzyme renin. இந்த ரெனின் ஒரு என்சைம் சொன்ன பாத்தீங்களா இந்த கிட்னில, அது இந்த வேலையை செய்யுமா. அப்ப இது நம்ம ஏற்கனவே வந்து கிட்னி நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன். The angiotensins stimulate the adrenal cortex to produce the adrenal aldosterone. அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் ரிகார்டிங் தட் கொனாட்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் ஹார்மோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்மோன்ஸ் இன் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்.
82 பேஜ் நம்பர். ஸோ இதுல பேஜ் நம்பர் 82ல நான் ஒரு டயக்ராம் ஒரு டேபிளா இருக்காது, ரன்னிங் மேட்டரா இருக்கும். நீங்க டேபிளா பார்க்கணும்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் யூனிட் 6ல இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. சரியா? ஸோ இருந்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அங்க நான் டைஜஸ்ட் நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கேயும் சொல்றேன். இந்த ஹார்மோன், அதாவது அலிமெண்டரி கனாலும் இட் ஆல்சோ எண்டோக்ரைன் கிளாண்டா. எஸ், இட் செக்ரீட் தட். ஈவன் த ஸ்டொமக்ல இட் செக்ரீட் த கேஸ்ட்ரின். அப்ப அதோட ரோல் என்ன சார்னா, டு ஆக்டிவேட் தட் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அண்ட் கண்ட்ரோல் த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ். நம்ம என்சைம் நடத்தும் போது நான் சொன்னேன், அதாவது டைஜஷன் நடத்தும் போது இது ஸ்டொமக்ல இந்த என்சைம் சிந்தேஸ் பண்ணுது, லிவர் பாங்க்ரியாஸ்ல இது சிந்தேஸ் பண்ணுது, ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இது சிந்தேஸ் பண்ணுது சொல்றோம்ல. அப்ப சும்மா அதாட்ட சிந்தேஸ் 24 ஹவர்ஸ் சிந்தேஸ் பண்ணிட்டே இருக்கலாமா? பண்ணக்கூடாது, வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்ப எப்ப சிந்தேஸ் பண்ணணும், எப்ப இன்கிபிட் பண்ணணும், எப்ப தேவை, எப்ப தேவையில்லை, அது எல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ஹார்மோன்ஸ். அதான் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட்ல உள்ள. அப்ப ஸ்டொமக்ல இந்த கேஸ்ட்ரின் ஹார்மோன் தான் கண்ட்ரோல் பண்ணும். டியோடினம் எடுத்துக்கோங்களேன், அங்க செக்ரிட்டின். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது கேஸ்ட்ரின், இந்த இது. சரியா? அதே மாதிரி டியோடினம், அது வந்து என்ன சொன்னா, டியோடினத்துல வந்து நம்ம மெயின் இந்த ஹார்மோன் என்னது? செக்ரிட்டின். சரியா? இட் ஆக்டிவேட் த பாங்க்ரியாட்டிக் செல்ஸ், இட் கண்ட்ரோல் த செக்ரீஷன் ஆஃப் பாங்க்ரியாட்டிக் என்சைம். சரியா? அதை கண்ட்ரோல் பண்றது. அடுத்து சிசிகே அந்த இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியமானது. சிசிகே பிசெட் அப்படின்னு சொல்லுவாங்க சார். சிசிகேனா இது வந்து கோலிசைட்டோகைனின் சொல்றது, பிசெட்னா பாங்க்ரியோசைமின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் தான் சார் கேட்டிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. இந்த சிசிகே பிசெட் சில கொஸ்டின்ல சிசிகே மட்டும் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க சார், எக்ஸ்பான்ஷன் கூட கொடுக்கல, வெறும் அப்ரிவேஷன் ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. சிசிகே பிசெட்டும் ஆப்ஷனா வந்திருக்கு. த ஆக்டிவேட் தட் கால் பிளாடர் டு ரிலீஸ் தட் பைல் இன்டு த டியோடினம். இப்ப பைல்ல வந்து சாரி கால் பிளாடர்ல பைல் சிந்தேஸ் பண்ணி வச்சிருக்கோம், அது வேணுமா வேண்டாமா கண்ட்ரோல் பண்றது இந்த சிசிகே தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அது கோலிசைட்டோகைனின். அண்ட் அது பிசெட்னா பாங்க்ரியோசைமின். இது வந்து என்ன சொன்னா, டு இன்ஃப்ளூயன்ஸ் த பாங்க்ரியாட்டிக் ஜூஸ் செக்ரீஷன், அதுக்காக அப்படி பேர் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டியோக்ரின், இது வந்து ஸ்டிமுலேட் த செக்ரீஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஜூஸ் ஃபார் சக்கஸ் சென்ட்ரிகஸ். அது மாதிரி என்ட்ரோகாஸ்ட்ரோன் ஒன்று இருக்கு, ஸ்டாப் த செக்ரீஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஜூஸ் பை த சப்ரஷன் கேஸ்ட்ரிக் கிளாண்ட், அது ஒன்று. அது மாதிரி என்ட்ரோகைனின் ஒன்று இருக்கு, இட் ஆக்டிவேட் த இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட் இட் செக்ரீஷன் அண்ட் ஆல்சோ இட் செக்ரீட் ஃப்ரம் தட். இது வந்து இலியம்னு தெரியும், வில்லை. சரியா? அந்த அதை கண்ட்ரோல் பண்ண, வில்லையை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த விலிக்ரீன் இன்னொன்று இருக்கு, அதை விட அது ரொம்ப முக்கியம். விலிக்ரீன் சொல்லி இட் ஸ்டிமுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் வில்லை. அந்த வில்லஸ் குடல் உறிஞ்சிகளை வந்து அதை கரெக்டா மூவ்மெண்ட்டுக்கும் பிளஸ் அதுல வந்து அப்சார்ப்ஷனுக்கும் இந்த விலிக்ரீன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும், நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அது மாதிரி பிளாசண்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவ்வளவுதான் சார். இந்த மொத்தம் இதுல நிறைய சொல்லியிருக்கேன். இது இங்க விட இங்க ரன்னிங் மேட்டரா தான் இருக்கு. பேஜ் நம்பர் 82ல டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல ரொம்ப டீட்டெயிலா பக்காக டேபிள் கொடுத்துருப்பேன். அதாவது ஹார்மோன் அது எங்க செக்ரேட் ஆகுது, அது டார்கன் என்ன, அது ஃபங்க்ஷன் என்னன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. இங்க சின்ன டேபிள் கொடுத்துருக்கேன். வேற நான் மத்ததெல்லாம் நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். பிளாசண்டா பொறுத்தளவு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஹெச்சிசிஜி, இது ரொம்ப முக்கியமான ஹார்மோன். சரியா? ஸோ த ஃபர்ஸ்ட் 2 ஹார்மோன் வந்து எப்படின்னா, இந்த பர்டிகுலரி த ப்ரொடியூஸ்ட் பை த ஓவரி, எது ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து மெயினா ஓவரியில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இருந்தாலும் வந்து இங்க ஸ்லைட் லாஸ் பண்ணக்கூடியது. ஹெச்சிசி ஸ்டிமுலேட் த கார்பஸ் லூட்டியம், இட் செக்ரீட் த ப்ரொஜெஸ்ட்ரான் டூரிங் த பிரெக்னன்சி. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி அதர் எண்டோக்ரைன் கிளாண்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹார்ட், லிவர், அதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு சார். சரியா? இதுல பேஜ் நம்பர் 83 அடுத்தது வாங்க. 83ல இதுல இவ்வளவு நேரம் நான் நடத்தின பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நடத்தினது ஃபுல்லாவே இதுல சில டீடைல்ஸ் மட்டும் இருக்கும். சரியா? என்ன டீடைல்ஸ் சார் சொன்னா, இந்த பேஜ் நம்பர் 83 பாருங்க. கிளாண்டு அது எங்க இருக்குது, என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, நெக்ஸ்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன, 83, 84ல டீடைலா கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த இதுல கார்போரா அல்லேட்டா, இந்த ஜேஹெச் ஹார்மோன், ஒரு நிமிஷம், இது நான் எண்டோக்ரைன் இன்வெர்டிபிரேட்னு ஒரு டாபிக் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன் சார். தனியா அந்த டாபிக் இருக்குது, அப்ப வரும்போது நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். சரியா? சரி. இதுல வேற அந்த பேஜ் நம்பர் 85ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், 86, 87ல தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஹைப்பர் செக்ரீஷன், ஹைப்போ செக்ரீஷன், இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. சோ அதாவது ஒரு பிட்யூட்டரியில ஜிஹெச், டிஎஸ்ஹெச், அது மாதிரி ஏசிடிஹெச், தைராக்சின், அட்ரினலின்,
அதே மாதிரி எஃபினெஃப்ரின், நாரெஃபினெஃப்ரின், இன்சுலின், எதெல்லாம் ஹைப்பர் செக்ரீஷன்ல என்னென்ன பிரச்சனை வரும், ஹைப்போ செக்ரீஷன்ல என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன டிசீஸ், நான் அங்கங்க சொன்னதா இங்க நீட்டா ஒரு டேபிள்ல உங்களுக்கு மாதிரி கொடுத்துருக்கேன், அதை நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். நம்ம சிலபஸ்ல எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு இருக்காது. நம்ம சிலபஸ்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? எண்டோக்ரைன், சரி அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்னா கெமிக்கல் கோஆர்டினேஷன் போட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ஹார்மோன், இதான் நம்ம சிலபஸ்ல உள்ளது. சரியா? அதுக்கடுத்து ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க சார். இதுல என்ன கொடுத்துருவாங்கன்னா எண்டோக்ரைன் இன்ட்ராக்ஷன், இதுல நியூரோ எண்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் growth அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு மோல்டிங் மெட்டமார்போசிஸ் இன் கிரஸ்டேஷியன், இன்செக்ட், வெர்டிபிரேட், இதுதான் அடுத்த சிலபஸ். நல்லா கவனிங்க. அதுக்கடுத்து ஃபிரோமோன் இன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கும். ஸோ இதுல அப்ப இதுவும் எண்டோக்ரைன் சிஸ்டத்துல சேர்ந்துதான் வரக்கூடியது. மோல்டிங் போன வருஷம் கொடுமை என்னன்னா சார், நிறைய ஏரியா விட்டுட்டாங்க சார், நிறைய ஏரியா விட்டுட்டாங்க. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன் 2 கொஸ்டின் நல்லா ஞாபகம் பேசிக்கா. அடுத்த 3 கொஸ்டின் இந்த ஏரியால தான் சார் கேட்டாங்க. ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? மோல்டிங்ல ஒரு கொஸ்டின் சார். அதுல இன்னொரு கொஸ்டின் என்ன தெரியுமா? ரிப்பீட் ஆச்சு சார். கொஸ்டின் சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. எங்கேயாவது 110 கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகுமா? அப்படிலாம் எடுத்து தொலைஞ்சிருக்காங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின். அவ்வளவு கேவலமா எடுத்திருக்காங்க. அதான் உண்மை. சரி, ரைட். மோல்டிங்ல ஒரு கொஸ்டின் வந்தது. மெட்டமார்போசிஸ் இன் இன்செக்ட்ல 2 கொஸ்டின் வந்துச்சு சார். 2 கொஸ்டின் மெட்டமார்போசிஸ் இன்செக்ட் சார். அதுல மொத்தமே 5 கொஸ்டின் தான் சார் இருக்கு மெட்டமார்போசிஸ் இன்செக்ட். நான் சேலஞ்சே பண்ணுவேன் சார். 5 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும் டிஆர்பில. கொடுமை என்னன்னா போன வருஷம் அந்த 5 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வந்துச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மோல்டிங்ல பேசிக்கா சில விஷயம் இருக்குது. அதுலயே கேட்டுட்டாங்க போன வருஷம் ஒரு கொஸ்டின். அதே மாதிரி கிரஸ்டேஷன் ஒண்ணு நம்ம சிலபஸ் இருக்கும். அதாவது மோல்டிங், growth, molting, metamorphosis in crustacean, insect, vertebrate. இதுல கிரஸ்டேஷன்ல மொத்தமே ஒரு 2 கொஸ்டின் தான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ் ஆர்கன், ஒய் ஆர்கன், அந்த 2 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். பட் இதுனா வரைக்கும் நம்ம யூஜில கேட்டிருக்காங்க, பிஜில கேட்கல. சிஎஸ்ஆர்எஸ்எல் நிறைய தடவை வந்திருக்கு. இன்சைட்ல பொறுத்தளவு ஒரு 5 கொஸ்டின், வெர்டிபிரேட் பொறுத்தளவு ஒரே ஒரு கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிஜில. அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஏரியா எப்படி தெரியுமா? கொஸ்டின் நம்ம சிலபஸ், அதாவது நம்ம மைண்டை தாண்டி, நம்ம மெட்டீரியல் தாண்டி 100% இல்ல 200% போகாது. சரியா? இருந்தாலும் இங்க நம்ம இங்க பாருங்க, இவ்வளவுதான் சிலபஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்பெசிபிக்கா இன்வெர்டிபிரேட் அப்படிலாம் சொல்லல. சொல்லாட்டாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகப்படான்னு சொல்லி நான் ரொம்ப பேசிக் இன்வெர்டிபிரேட்டால இருந்து கடைசி வரைக்கும் கார்டேட்டா வரைக்கும் சொல்லியிருப்பேன் சார், எண்டோக்ரைன் சிஸ்டத்தை பத்தி. சரியா? ஸோ அப்ப இப்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் பாருங்க, இந்த ஏரியால 3 கொஸ்டின் வந்திருக்கு. 3 கொஸ்டின் வரவே கூடாது. ஒரு கொஸ்டின் வரலாம், கூடுனா 2 கொஸ்டின் வரலாம். போன வருஷம் 3 கொஸ்டின். சரி, ரைட், பார்ப்போம். எனிவே இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்வெர்டிபிரேட்ஸ்ல மெயினா பார்க்க போறோம். இது கூட பின்னாடி பார்ப்போம். இன்வெர்டிபிரேட்ஸ்ல பேஜ் நம்பர் 88, 87ல இருந்து இருக்கும். சரியா? 88 எண்டோக்ரைன் இன் இன்வெர்டிபிரேட்ஸ். இப்படி டைட்டில் இருக்காது, சிலபஸ்ல தேடிட்டு இருக்காதீங்க. என்ன சார் திடீர்னு இன்வெர்டிபிரேட்னா, அவங்க நான் கிரஸ்டேசியன், இன்செக்ட் அப்படிலாம் சொன்னவாக அதையும் தாண்டி வேற ஏதாவது கேட்டுறக்கூடாது பாத்தீங்களா? அதுக்காக கொஞ்சம் ஓவராலா இன்செக்ட் இன்வெர்டிபிரேட்டை பார்த்துட்டு அந்த 2 மட்டும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். பிளஸ் வெர்டிபிரேட்டையும் பார்க்க போறோம். இதான் நம்ம அடுத்த இது. சரியா? ஸோ இதுல எண்டோக்ரைன்ஸ் இன் இன்வெர்டிபிரேட்ஸ் பட் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ரெகுலேட் தட். அப்ப நம்மளுக்கு எப்படி எண்டோக்ரைன் சிஸ்டம் இம்பார்ட்டன்டா சார்? சரியா? இன்செக்ட்டுமா அப்படிதான். இன்செக்ட் மீன்ஸ் இன்வெர்டிபிரேட்டாக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு மட்டும் தான் ஹையர் அனிமல்ஸ் வெர்டிபிரேட் தான் இம்பார்ட்டன்ட் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதுவும் ரீப்ரொடக்ஷனுக்கு, growth, மோல்டிங், கலர் சேஞ்ச், பிஹேவியர், மேட்டிங், இது எல்லாமே எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் இன்வால்வ் ஆகும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். என்ன கேட்டாங்கன்னா, எண்டோக்ரைன் சிஸ்டம், எண்டோக்ரைனாலஜி, அதாவது எண்டோக்ரைன் கிளாண்ட், கரெக்டா அந்த வேர்டு எனக்கு ஞாபகம் வரல, பட் மீனிங் சொல்றேன். எண்டோக்ரைன் கிளாண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டு தி இம்பார்ட்டன்ட் டு ரிலேட்டட் டு தி விச் சிஸ்டம் அப்படின்னு கேட்டாங்க சார். ஆன்சர் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார். நீங்க எண்டோக்ரைன் சிஸ்டம் சொன்னோன்னே அங்க சுகர் குறைக்கிறது, கூட்டுறது, பயம் வர்றத குறைக்கிறது, கூட்டுறது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. கரெக்டா வேர்டு தான் ஞாபகம்.
கண்ட்ரோல், விச் சிஸ்டம் வில் பி கண்ட்ரோல்ட் அப்படின்னு கேட்டாங்க சார். அந்த வேர்டு தான் இப்பதான் ஞாபகம் வருது. எண்டோக்ரைனாலஜி வந்து எந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். எண்டோக்ரைனாலஜி மட்டும் இல்லைன்னா ரீப்ரொடக்ஷனே கிடையாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் சார். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் சார். நம்ம சிலபஸ் பிஜில கூட கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ரைட். So come to the point, the neurosecretory cells, neurosecretion, particularly the structure of இதுல நான் ரெண்டு நம்ம சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு வந்து என்ன சொன்னேன், கிரஸ்டேஷியன். ஓகேவா? ஃபுல்லா எழுதுறேன், டைம் ஆகும் சார், சிம்பிளா எழுதுறேன். ஒன்னு வந்து கிரஸ்டேஷியன், ரெண்டாவது வந்து என்னது இன்செக்ட், மூணாவது வந்து வெர்டிபிரேட். இதுதான் நம்ம சிலபஸ். ஓகேவா? 3 தான் சிலபஸ். கிரஸ்டேஷியன் பொறுத்தளவு இந்த ஸ்ட்ரக்சர் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? சைனஸ் கிளாண்ட். இன்சைட் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான கிளாண்ட் எதுன்னு தெரியுமா? கார்பஸ் கார்டியாக்கம். கார்பஸ் அப்படின்னா டீட்டெயிலா சொல்லுவேன் சார். கார்பஸ் கார்டியாக்கம். வெர்டிபிரேட் பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது நீரோ ஹைப்போபைசிஸ். அடினோ ஹைப்போபைசிஸ் கூட கிடையாது, நீரோ ஹைப்போபைசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஒன்னு பார்ப்போம். த ஐடியா ஆஃப் த நியூரோ செக்ரீஷன் ஆஃப் தட். அதை வந்து இந்த கோப் நம்மளோட சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்ப்போம் சார். இன்வெர்டிபிரேட்டால நியூரோ செக்ரீஷன் இந்த சீலன்ட்ரேட்டால இருந்து ஆரம்பிப்போம். சரியா? இதுல நீங்க ரொம்ப போட்டு இது வேண்டாம், நான் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. ரொம்ப போட்டு வளவளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியல்ல. நீங்க எப்படி படிக்கணும்னா, இப்ப சீலன்ட்ரேட்டா, அனலிடா, ஆத்ரோபோடா, பிளாட்டிக்கல் மிண்டஸ்னா அந்த ஃபைலத்துக்கு, அந்த ஆர்கானிசத்துக்கு எண்டோக்ரைன் சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் எண்டோக்ரைன் சிஸ்டம் இருக்கு, அது என்ன ரோல், அதை மட்டும் ரீட் பண்ணிக்கோங்க போதும். சரியா? நான் சொல்லிடுறேன் நானு. ஏன்னா நம்ம வந்து ஒன்லி ரீப்ரொடக்ஷன் மட்டும் அப்படி நினைச்சிடக்கூடாது. அதுக்கு நான் முதல் டைட்டில் என்ன சொன்னேன், குரோத்துக்கும் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கும் குரோத்துக்கு இம்பார்ட்டன்ட் தானே. ஜிஹெச் ஹார்மோன் தான் ரெஸ்பான்சிபிள். பிஹேவியர், அட்ரினல் கிளாண்டு, ஆங்கர் ஹார்மோன், கலர் சேஞ்சஸ். நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது, பட் லோயர் அனிமல்ஸுக்குலாம் கலர் சேஞ்ச் ஆகும் தெரியுமா? இன்வெர்டிபிரேட் ஆகலாம். அதுல யாரு? மோல்டிங், தோல் உரித்தல், அதுவும் ஹார்மோன் தான். மேட்டிங், அதுவும் ஹார்மோன் தான். ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது, அது எப்படி ஒரு கொனாட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா ஹார்மோன் தானே. everything are hormones are involved into that. சரியா? So the jellyfish and in the case of the circumoral rings, the radial nerve fiber, it contains the neural secretory cell. It secrete for that ovulation. I mean hydra, the neural secretory cells, the concerned in the region of the hypostome சொல்லக்கூடிய, it secrete the neurosecretory growth hormones. அது important தான் ஹைட்ரா பொறுத்தளவு. பிளான்டிக்கல் மிண்டஸ்ல இது வந்து லொகேஷன் ஆஃப் த நியூரல் செக்ரேட்டரி செல்ஸ் எங்கன்னா செரிப்ரல் கேங்லியான்ல இருக்குமா சார்? எதுக்கு பிளான்டிக்கல் மிண்டஸ்ன்னு தெரியும், ரீஜெனரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகுது நியூரல் செக்ரேட்டரி செல்ஸ்ல. அனிலிடா பொறுத்தளவு நியூரல் செக்ரேட்டரி செல்ஸ் பிரசன்ட் இன் தட் செரிப்ரல் கேங்லியான், சூப்ரா அல்ல சப் ஈசோபிகல் கேங்லியான் அண்ட் வென்ட்ரல் கேங்லியான் சொல்லக்கூடியது. கேங்லியான் சொல்றீங்களே சார், அது என்ன சார்னா குரூப் ஆஃப் நர்வ் டிஷ்யூ அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ரோல் என்ன சார் இங்க அப்படின்னா, இந்த அனலிடா பொறுத்தளவு growth, regeneration and maturation of the gonads, even the wound healing and etc. அதை பார்த்துக்கோங்க. எர்த்தோம்ல உங்களுக்கு தெரியும் கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் டு ரெகுலேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிளட்டல்லம். அந்த தெரியுமில்ல, பர்டிகுலர் செக்மெண்ட்ல கிளட்டல்லம், ஒரு மெச்சூர் எர்த்தோம் தான் கிளட்டல்லம் இருக்கும். அப்பதான் அந்த ஸ்பெர்மும் எக் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து ஆர்த்ரோபோட்ஸ். ஆர்த்ரோபோட பொறுத்தளவு நான் இதை ரொம்ப டீட்டெயிலா இன்னொரு ஏரியா ரொம்ப சொல்றேன். இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன். அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் ஆர்த்ரோபோடா. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இன்செக்ட் இருக்கிறவங்க ஆர்த்ரோபோடா நம்ம சொல்லி ஆகணும், அதுக்காக சொன்னேன். ரைட். ஸோ இதுல மெயினா வந்து ஆர்த்ரோபோடான்னு சொன்னாவே நம்ம சிலபஸ்ல ரெண்டுமே ஆர்த்ரோபோடால வந்துருது பாருங்க. ஒன்னு வந்து நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, கிரஸ்டேஷியா, இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்க, இன்செக்ட். ரெண்டுமே எந்த கேட்டகரியில வரும்? ஆர்த்ரோபோடால தான் வரும். சரியா? ஃபர்ஸ்ட் கிரஸ்டேஷியன், இட்ஸ் a highly developed associated with that nervous system. ஸோ கிரஸ்டேஷியன் பொறுத்தளவு இதுல சைனஸ் கிளாண்ட் and X organ and post commissional organ இருக்குது, and pericardial organ, gamma organ. ஒரு 5 முக்கியமான ஆர்கன் இருக்கு சார். ஓகே. சோ இதுல வந்து கிரஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் சைனஸ் கிளாண்ட் சொன்னோம் பாத்தீங்களா? இது எங்க இருக்குன்னா சார், இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நான் நடத்துவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? இதுல வந்து ஐ ஸ்டாக்ல இருக்கும். இது பேரு ஐ ஸ்டாக்னா கண், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றேன். இப்ப இதான் கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சின்ன காம்பு மாதிரி நம்ம அடுத்த எம்பிரியாலஜில நடத்துவேன். எம்பிரியாலஜி நடத்தும் போது இது வந்து 4 பிரைன், இப்படியே வந்து பிரைன் டெவலப்மெண்ட் பிரைன்ல இந்த மாதிரி 2 ஐ வரும், 2 பக்கம் ஐ வரும் சார். இதுக்கு பேர் வந்து காம்பு, ஐ காம்பு அப்படின்னு, கண் காம்பா தமிழ்ல கண் காம்புன்னா ஐ ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இது நான் பிரைன் நடத்தும் போது, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரைன் நடத்தும் போது ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவேன். சரியா?
இப்ப இந்த ஐ ஸ்டாக் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஐ ஸ்டாக்னு சொல்லுவோம். So இங்க வந்து இட்ஸ் எக்ஸ் ஆர்கன்ஸ் லொகேட்டட் the different part of the optic ganglia. It acts as a neurohumoral organ and the எக்ஸ் ஆர்கன். அந்த சைனஸ் கிளாண்ட்ல வந்து எங்க இருக்கும், ஐ ஸ்டாக்ல வந்து நியூரோ செக்ரீட் பண்ணக்கூடிய, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய போஸ்ட் கமிஷனல் ஆர்கன் ஒன்று இருக்கு, டு பிஹைண்ட் தட் ஈசோபகஸ் டு சர்வ் அஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ரிலீஸ் த செக்ரீஷன் ஃப்ரம் தட் போஸ்டீரியர் ரீஜன் ஆஃப் த பிரைன்ல இருக்குமா. ப்ரீகார்டியல் ஆர்கன் இருக்கு, gamma organ. It's located in the maxillary segment to consider that molting purpose. The 89ல molting purpose க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். சரியா, அது மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க சார், ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்ப அடுத்ததான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கோம், நியூரோ செக்ரீஷன் இன் இன்செக்ட். சரியா, சோ இதுதான் லாஸ்ட் இயர் இதுலதான் கொஸ்டின் வந்தது. சரியா, இப்ப இந்த பிக்சரை பாருங்க, நான் சொல்ல ஒரு மொத்தமே ஒரு 5 கொஸ்டின் தான், அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது, அதை தாண்டி கொஸ்டின் வராது. சரியா, நான் ஒண்ணு நான் சொல்றேன். நானு ஃபர்ஸ்ட் பாருங்க, பேஜ் நம்பர் 90 எடுத்துக்கோங்க. இதுல இந்த பிக்சரை மட்டும் பாருங்க, நான் சொல்ல இந்த பிக்சரை மட்டும் பாருங்க, இந்த பிக்சர் மட்டும் பாருங்க. அப்புறம் இல்லைன்னா பேஜ் நம்பர் 90ல உள்ள பிக்சரை பார்த்தாலும் சரிதான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு இன்செக்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இன்செக்ட் மெயினா இருக்கிறதா இன்செக்ட், மேல உள்ளது இன்செக்டோட பிரைன். சரியா, இன்செக்டோட பிரைன். சோ பிரைன்ல நான் சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன், இல்லைன்னு பேஜ் நம்பர் 90ல இருக்கு பாருங்க. இதான் நியூரோ செக்ரீட்டரி செல், பிரைன்ல தான் இருக்கும். இந்த மென்ஷன் பண்ணிக்கலாம், 1ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்களா, இதான் நியூரோ செக்ரீட்டரி செல். அப்ப அதுல வந்து இப்ப ரெண்டு வந்து என்னது, கார்பஸ் கார்டியாக்கம், கார்பஸ் கார்டியாக்கம், அதுக்கடுத்து கார்பஸ் அல்லேட்டம். ஒரே ஒரு எஸ். ஓகே, சோ நியூரோ செக்ரீட்டரி செல்ஸ் நல்லா கவனிங்க. நியூரோ இன்செக்ட் மெட்டமார்போசிஸ்ல அதுக்கு சார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கிரஸ்டேஷன் சொல்லிட்டு நான் சார் லைட்டா சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிரஸ்டேஷன் சரியா, அது தனியா அந்த growth அண்ட் மெட்டமார்போசிஸ் கிரஸ்டேஷன் வரும்போது நான் டீட்டெயிலா நான் சொல்றேன். இப்ப வந்து இங்க இன்செக்ட் இருக்கிறவங்க நான் இன்செக்ட் பற்றி ஒரு டீட்டெயிலா சொல்றேன். சோ இதுல வந்து இன்செக்ட்ல ஃபர்ஸ்ட் நியூரோ செக்ரீட்டரி செல், இதோட ரோல் என்ன சார்னா, இட் செக்ரீட் த மோல்டிங் ஆர் growth ஆர் டிஃபரன்சியேஷன் ஃபார் ஹார்மோன். இது ஃபுல்லா அதுல இருக்கும். சரி சார், அப்ப கார்பஸ் கார்டியாக்கம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லியிருக்கீங்களா சார், கார்பஸ் கார்டியாக்கம். நான் அதுக்கு ஏன்னு இருக்கு, கார்பஸ் கார்டியாக்கம். கார்பஸ் அல்லேட்டம் சொல்றது பீன்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா, ரைட். சோ இதுல ஒவ்வொன்றா இது என்ன மீனிங் நான் சொல்றேன். கார்பஸ் கார்டியாக்கம், கார்பஸ் அல்லேட்டம். சார் ஒவ்வொன்றுக்கு என்ன அதோட ரோல் என்ன சார்னு கேட்டா, இப்ப நியூரல் செக்ரீட்டரி செல் இட் செக்ரீட் த ஹார்மோன் தட் இஸ் கால்ட் பிரைன் ஹார்மோன். அது வந்து ஒரு பிரைன் ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். சரியா, அதுல வந்து புரோத்ராசிட், அது பேரு புரோத்ராசிட்டிக் கிளாண்ட் இங்க இருக்கு, அந்த இருக்கு பாருங்க, பிடிஜி, புரோதொராசிக் கிளாண்ட். இந்த கிளாண்ட் என்ன சார் செக்ரீட் பண்ணும்னா, இட் செக்ரீட் த மோல்டிங் ஹார்மோன். தட் மோல்டிங் ஹார்மோன் we are called as எக்டைசோன். சரியா, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ரெட் கலர்ல இந்த சைடு இந்த இப்படி போட்டிருக்கு பாத்தீங்களா, இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஏரியா போயிட்டு உள்ள வரும். சரி, சோ அப்ப இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கார்பஸ் கார்டியாக்கம், கார்பஸ் அல்லேட்டம், இந்த 2 பாயிண்ட்ஸ் சொன்னேன், கார்பஸ் கார்டியாக்கம் அண்ட் கார்பஸ் அல்லேட்டம். கார்பஸ் கார்டியாக்கம் இட்ஸ் a neurohumoral organ. இதோட ரோல் என்ன சார்னு கேட்டா, கார்பஸ் கார்டியாக்கம்னா இந்த எழுதியிருக்க பாருங்க, பிரைன் ஹார்மோனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்ப மேல வந்து நியூரல் செக்ரீட்டரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணுதா சார் பிரைன் ஹார்மோனை, அந்த ஹார்மோன் எங்க சார் ஸ்டோர் பண்ணும், இங்கதான் முதல்ல ஒரு பல்ஜரா இருக்கு, கார்பஸ் கார்டியாக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, இந்த கார்பஸ் அல்லேட்டம் திஸ் a நான் நியூரல் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நியூரல் எண்டோக்ரைன் கிளாண்ட் எது, கார்பஸ் அல்லேட்டம். சரி, இதோட ரோல் என்ன சார், கார்பஸ் அல்லேட்டம் இந்த இருக்கு பாத்தீங்களா, இட் செக்ரீட் த ஜேஹெச், ஜோனைல் ஹார்மோன். இட் செக்ரீட் த ஜோனைல் ஹார்மோன். சரி, இந்த ஜோனைல் ஹார்மோன் ரோல் என்ன சார் கேட்டா, இந்த இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர்ல போட்டு பாருங்க. ஜோனைல் ஹார்மோனோட ரோல் என்னன்னா, இந்த லார்வல் ஸ்டேஜ் மெட்டமார்போசிஸ்க்கு இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதான் சார், ஒரே லைன்ல சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஜோனைல் ஹார்மோனோட ரோல் என்னன்னா, சாரி மாத்தி சொல்லிட்டேன், சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜோனைல் ஹார்மோனோட ரோல் என்னன்னா, டு மெயின்டைன் த லார்வல் கேரக்டர்.
டு மெயின்டைன் த லார்வல் கேரக்டர். அப்படி நான் ஆப்போசிட்டா சொல்லிட்டேன். JH ஓட ரோல் என்ன சார்னா டு மெயின்டைன் த லார்வல் கேரக்டர். அப்ப ஒரு லார்வா நல்ல கவனிங்க, ஒரு லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த லார்வல் ஸ்டேஜ் மாறாம அப்படியே இருக்குன்னா அந்த கார்பஸ் அல்லேட்டத்துல செக்ரீட் பண்ணக்கூடிய JH தான் அதோடைய ரோல். இதுதான் முக்கியமான கொஸ்டின். JH ஓட ரோல் என்னன்னா டு மெயின்டைன் த லார்வல் கேரக்டர். லார்வாவா தான் இருக்கும், அடுத்த மோல்டிங் நடக்காது. அது என்ன சார் மோல்டிங், தோலுரித்தல், அந்த ப்ராசஸ் நடக்காது. எப்ப சார் நடக்கும் அப்படின்னு கேட்டா that is called PTG. இந்த இடத்துல PTG, prothoracic gland. It secrete that one important hormone, that hormone we are called as ecdysone. இதுதான் மோல்டிங்க்கு இம்பார்ட்டன்ட். இது எப்படி சார் செய்யும்னா இந்த JH வந்து நல்லா கவனிங்க, ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த அந்த இந்த ஏர்லி லார்வா அந்த JH சுரந்துட்டே இருக்கும். அடுத்து போக பாருங்க டாட்டா கொடுத்துட்டாங்க பாருங்க, டாட்டா கொடுத்துட்டாங்க. அப்ப JH குறைஞ்சிட்டே வருது. JH will be decreased, ecdysone will be increased synthesize. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு நல்லா கவனிங்க, இது வந்து முதல் லார்வா. ரெண்டாவது லார்வா மாறணும்னா அந்த லார்வா வந்து மெச்சூர் ஆகுதுன்னா ரெண்டாவது மீன்ஸ் அப்ப நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சீங்கன்னா இந்த சில்க்வம் கூட வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லார்வா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டார், செகண்ட் இன்ஸ்டார், தேர்ட் இன்ஸ்டார், ஃபோர்த். அப்ப ஒவ்வொன்றும் மோல்டிங் நடக்கும். அப்ப மோல்டிங் நடக்கணும் என்ன ஹார்மோன் அவசியம், இந்த ecdysone அவசியம். ஏர்லி ஸ்டேஜ் லார்வா வந்து மெச்சூர் லார்வா மாறினா the molting will be occurs, moltingக்கு ecdysone அவசியம். ஒரு மெச்சூர் லார்வா பீப்பாவா மாறணும்னா the ecdysone அவசியம். ஒரு பீப்பல் ஸ்டேஜ் அடல்ட் ஸ்டேஜ் மாறணும்னா ecdysone அவசியம். அப்ப ecdysone ஓட ரோல் என்ன சார் கேட்டா, ecdysone அதோட ரோல் மோல்டிங் ஹார்மோன். இதான் சார் லாஸ்ட் இயர் கேட்ட TRB கொஸ்டின். 2022 போட்டிருக்கேன்னா போன வருஷம் மோல்டிங் ஹார்மோன் எதுன்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி, ஊரே எழுதுற கொஸ்டின். நீங்க எழுதுனீங்களான்னு தெரியல, தமிழ்நாடே எழுதுற கொஸ்டின். ரைட். சோ திரும்ப ரீகால் பண்றேன் பாருங்க. அகைன் ஒன்ஸ் that brain molting hormone is responsible for the molting. The hormones will be எங்க சார் ஸ்டோர் பண்ணி வைக்கும், கார்பஸ் கார்டியாக்கம். கார்பஸ் அல்லேட்டம் நல்லா ஞாபகம், கார்பஸ் கார்டியாக்கம். இதுல சின்ன ஒரு ரொம்ப டீப்பா கொஸ்டின் கேட்ட சிஎஸ்ஆர் எல்லாம் கேட்டுக்காங்க. கார்பஸ் அல்லேட்டம் அப்படின்னு சொன்னாவே JH ஞாபகம் வச்சுக்கோங்க சார். கார்பஸ் கார்டியாக்கம் அப்படின்னு சொன்ன உடனே ecdysone ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நீங்க ecdysone எங்க சுரக்குது, ஆக்சுவலா சிந்தசைஸ்ன்னு சொன்னா பிரைன்ல இருந்து தான் வரும். ஆனா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் எங்கன்னா கார்பஸ் கார்டியாக்கம் தான். அல்லேட்டம் வந்து JH. இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க சிஎஸ்ஆர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அப்ப கார்பஸ் கார்டியாக்கம் இஸ் செக்ரீட்டட், கார்பஸ் கார்டியாக்கம் ஸ்டோரேஜ் இன் த பிரைன் ஹார்மோன். அதை தான் என்ன சொல்றோம், மோல்டிங் ஹார்மோன், தட் இஸ் கால்ட் ecdysone. Corpus allatum, it secretes the JH along with the brain hormone, that is a molting hormone. JH does not allow that insect to metamorphosis. JH allow பண்ணாது metamorphosis la. But the ecdysone gland, that's a prothoracic gland, it produce the molting hormone, அதா ecdysone. இது என்ன செய்யும், stimulate the molting. அப்ப corpus allatum it secrete the JH, it stopped. சரியா? PTG na the prothoracic gland, it secrete the molting hormone. As a result the metamorphosis will be occurs. சரியா? சோ அப்ப அதனால மெட்டமார்போசிஸ் நடக்குது. சோ அப்ப இந்த நான் இங்க பேஜ் நம்பர் 90லயும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருக்கேன், அந்த டயரத்துல ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் எழுதியிருப்பேனே. இதெல்லாம் ஏன் எழுதுனா இல்ல ரன்னிங் மேட்டர்ல இருக்கும், நீங்க சில நேரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகான்னு சொல்லிதான் அந்த ப்ரோஸ்தாசிக் கிளாண்டுக்கு நேரா செக்ரீட் த ecdysone அப்படின்னு எழுதியிருப்பேன், மோல்டிங் எழுதியிருப்பேன். ஐ மீன் இந்த கார்பஸ் கார்டியாக்கம்ல பாருங்க பிரைன் ஹார்மோன் ஸ்டோர்டு அப்படின்னு கொடுத்துருப்பேன். அது என்ன சார் பிரைன் ஹார்மோன் கேட்டுறாதீங்க. பிரைன் ஹார்மோன் தான் என்ன சொல்றோம், ecdysone சொல்லுவோம். JH வந்து கார்போரா அல்லேட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவ்வளவுதான் சார். மொத்தமே இந்த ரெண்டுல தான் கேட்பாங்க கொஸ்டின், வேற ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேல இன்செக்ட் மெட்டமார்போசிஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது அதுக்கு மேல. சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து மொலஸ்கா. மொலஸ்கா பொறுத்தளவு இதுல வந்து neurosecretory cells are present that within the brain. Mollusca contain that gland like the optic glands, illa octopus to mature that control of that neural secretory cells. And maybe branchial gland ஒன்னு இருக்கு, Cnidia, அது endocrine function இருக்குமா. Fresh water snail limnia, அது two parts of the dorsal bodies to attach the cerebral ganglia இருக்குமா. இது வந்து secrete the some hormone, it stimulate the vitellogenesis.
female reproductive tract ரொம்ப important. Male snail பொறுத்தளவு the cerebral ganglion also to control the male reproductive organs. மொலஸ்கா நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் சும்மா இன்வெர்டிபிரேட்டாக இது நான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? Right. So these are the important points regarding to that endocrine glands in that insect particular. Crustacean என்ன டீடைல் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரே ஒரு நிமிஷம். ரீப்ரடக்டிவ் ஆர்கன் இருக்குது. சரி, நான் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் ஸ்டார்ட் பண்ணா அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அதுக்கு முன்னாடி வேணா வேற சில ஏரியா பார்த்துருவோம் இன்னைக்கு இருக்கிற டயத்துல. பேஜ் நம்பர் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம் சார். மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், செக்ஸ் ஆர்கன்ஸ். அப்போ நீங்க இப்போ என்ன செய்றீங்கன்னா நேரா பேஜ் நம்பர் 111க்கு வாங்க. 111 ஏன்னா இதோட கண்டினியூஷன் பார்த்துருவோம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இல்லைன்னு விட்டு விட்டா பார்த்த மாதிரி தெரியும். 111க்கு வாங்க. 111 பேஜ் நம்பர் 111 எடுத்துட்டீங்களா? 111 அது growth and reproduction ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன்னா ரைட். நான் ரீப்ரொடக்ஷன் நடத்தல, அது பிறகு நடத்திக்கிடுவோம். இது பேஜ் நம்பர் 111 112 அது மாதிரி 114 வரைக்கும் சார். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அங்கங்க புக்ல இருந்து எடுத்து டைப் அடிச்சிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த எத்தனை பக்கம்? ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஒரு 3.5 பக்கம், 3.5 பேஜ். வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப அதை பார்த்துருவோம். ஏன்னா நம்ம சிலபஸ்ல growth and metamorphosis டைட்டில் இருக்கா, அதுக்காக தான் சொல்றேன். ரைட். ஃபர்ஸ்ட் ஆனா growth இது நான் வரைக்கும் கொஸ்டின் வரல சார். வரலன்னு சொல்லி படிக்காம விட்டுறக்கூடாது. நான் கொடுக்கறது கொடுத்துருவேன், growth and ரீப்ரொடக்ஷன் பொறுத்தளவு. சரியா? ரைட். அதுக்கு முன்னாடி அந்த growth and reproductionல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். growth அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த பிளாஸ்டிமா அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பேன், மெட்டமார்போசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பிளாஸ்டிமாலாம் நிறைய எக்ஸாம்ல நம்ம பிஜில கேட்காத ஏரியா, ஆனா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சார். அது என்ன சார் பிளாஸ்டிமா அப்படின்னா? ரீஜெனரேஷன் பட் சார் அப்படி என்னன்னு கேட்பீங்க. இப்ப லிசர்ட் இருக்கு பாத்தீங்களா? லிசர்ட் வந்து நம்ம சப்போஸ் டெய்ல் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதான் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? இப்ப டெய்ல் இதான் டெய்ல்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு இருந்தது கட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப அடுத்தது என்ன நடக்கும்னா, நீங்க நல்லா அத எங்க உங்க வீட்டுல டெய்ல் கட்டான லிசர்ட பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கதான் லிசர்ட்ஸ் இருக்கும். சரியா? நீங்க இது நினைச்சிடாங்க. இந்த இடத்துல முதல்ல என்ன செய்யணும்னா, அடுத்த டெய்ல் வந்து லைட் அப்படி ஃபார்ம் ஆகும் சார். இந்த ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் சார் ரீஜெனரேஷன் பட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் சார் பிளாஸ்டிமா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டமார்போசிஸ் உங்களுக்கு தெரியும், ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் ஆஃப் தட் அனிமல். எக், லார்வல், பீப்பிள் அண்ட் அடல்ட். மற்றதெல்லாம் அதுல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் சொல்லியிருக்கேன். நியோட்டனி, த லார்வா பிகம் செக்சுவலி மெச்சூர்ட். அதுமாதிரி எக்டைசிஸ், இது டெக்னிக்கல் டேர்ம்ஸா கவனிங்க. மோல்டிங் அப்படின்னு என்னது? தோலுரித்தல். நல்லா கவனிங்க. மோல்டிங்னு தோலுரித்தல். சம்டைம் மோல்டிங்னு கொடுக்காம கொஸ்டின் எப்படி இருக்கும் தெரியுமா? எக்டைசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது என்ன வித்தியாசமா இருக்கு? எக்டைசிஸ்னாலும் மோல்டிங்னாலும் ஒண்ணுதான். மோல்ட் தோலுரித்தல், எக்டைசிஸ் தோலுரித்தல் தான். ஏன் அப்படி பேர் வந்தது தெரியுமா? எக்டைசோன் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த மோல்டிங். நோ, தட்ஸ் வை we have kept the name like that. எக்டைசிஸ் பீரியாடிக் டிஸ்சார்ஜ் ஆஃப் த ஓல்ட் செல், அதான் தோலுரித்தல் சொல்றோம். ராபிட்லி அப்டேக், அந்த டைம் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ரைட். சோ நெக்ஸ்ட் growth சார். வாட் இஸ் மீன் பை growth? The 3 type of the growth in the multicellular animals. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டெப்பா இருக்கு. ஆக்சன் கொஸ்டின் கேட்டா இந்த growth அப்படின்னு சிலபஸ் இருக்கிறவாறு இந்த 3 கொஸ்டின்ல தான் ஒரு கொஸ்டின் வரும். ஆனா இது நான் வரைக்கும் கேட்டதில்லை. ஏன்னா ஒரு மொத்தமே வந்து இந்த யூனிட்ல 12 கொஸ்டின் தான் எடுக்கணுமா? இல்லைன்னா சென்சர் பிசியாலஜி 7 கொஸ்டின் தான். 7ன்னு பார்க்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. சில பேர் வேணுக்குமே எல்லாரும் படிக்காத ஏரியால எடுக்கணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் செட்டர் எடுக்கன்னு நினைச்சா இந்த 3 கொஸ்டின் தான் எடுப்பாரு. ஏன்னா இது யாருமே படிக்க மாட்டாங்க. ஆனா சிலபஸ்ல இருக்கும் growth அப்படின்னு இருக்கும். growthனா வளர்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு அசால்ட்டை போட்டு போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம சூர்யா கோச்சிங் பொறுத்தளவு நூக்கணக்கான பார்த்துடணும். அவன் எங்க கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம மெட்டீரியல் இருக்கணும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ரைட். So first பாருங்க, ஆக்சன் growth. இது வந்து when the volume of the body will be increased due to the growth of cell.
அதாவது செல்லோட சைஸ் தான் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவுதான் மேட்டர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஆக்சென்டிக் growthன்னு சொல்லுது. நாட் பை த நம்பர். இப்படி இருந்த செல்லு இப்படி ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் growth சார். இது நெமட்டோட்ஸ் அண்ட் யூரோகார்டேட்ல இந்த மாதிரி நடக்குமா. ரெண்டாவது என்னன்னா மல்டிப்ளிகேஷன் growth. அதுலயே பேர் வந்துருச்சு பாருங்க. மல்டிப்ளிகேஷன் சொன்னாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப growth நடக்கும். as a result எப்படி growth நடக்கும், இன்க்ரீஸ் த நம்பர். ஒரு செல் 2 செல் ஆகும், 2 4 ஆகும் due to the mitotic division. அப்ப the average size of that cells remaining almost the same. அப்ப இப்ப இது ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது செல் 2 செல் அப்படி மாறுதுன்னா ரெண்டுமே இந்த செல் எப்படி இருக்கும் அதே மாதிரி 2ஆவது செல்லும் 3ஆவது செல்லும் இருக்கும். பட் இங்க சொன்ன கேஸ் வேற, இங்க சொல்ற கேஸ் வேற. இதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன் growthன்னு சொல்லுது. மோஸ்ட்லி தட் growth in embryo. அடுத்தது ஐசோலேட்டட் growth. இது என்ன growth due to that mitotic multiplication of some special tissue, special type of that reserve cells to occurs that inspect of the location of that body. எல்லா இடத்துல நடக்காது சார், நம்ம பாடியில சில ஏரியால மட்டும் அது நடக்கும் அந்த growth. போஸ்ட் எம்பிரியானிக் growth ஆஃப் அனிமல் ஃபுல்லாவே இந்த அசிலேட்டட் growth தான் நடக்கும். அது என்ன சார் அசிலேட்டட் growth? நத்திங். ஒரு பேபி குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு growth எப்படி சார் இருக்கும்னு கேட்டா, முதல் ஏர்லி ஸ்டேஜ்ல பிறந்தோன்னு சரியா அப்படி வளர்ச்சி பெருசா இருக்காது. அப்படியே இந்த அடலசன்ட் வர 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 நல்ல growth இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஒரு 25 கூட வராது, ஒரு 18 to 20 முடிஞ்ச உடனே growth அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றும். ஏஜ் ஆக ஆக லைட்டா டிக்ளைன் ஆகும். இதுக்கு பேர் தான் எஸ்-ஷேப்டு கர்வ், சிக்மாய்டு கர்வ். இது அசிலரேட்டட் growthன்னு சொல்றது. கிராஜுவலா இருக்கும், அடுத்து ரேபிடா இருக்கும், அடுத்து ஸ்டாக்னண்டா மாறிடும். இந்த மைக்ரோபயாலஜி டாபிக் கிடையாது, அதுல பாப்பீங்க. லாக் ஸ்பேஸ், லாக் ஸ்பேஸ், ஸ்டேஷனரி ஸ்பேஸ் அப்படின்னு பிளாட்டோ ஸ்பேஸ், அந்த மாதிரி 2-3 ஸ்டேஜ் நடக்கும். இதுக்கு மாதிரி சிக்மாய்டு. ஸோ அப்ப இதெல்லாம் யார் சார் கண்ட்ரோல், இந்த growthல யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவான்னு கேட்டா, டு ரெகுலேட் த மோல்டிங் சைக்கிள், ஹார்மோன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்தது ஐஸ்டாக். இது வந்து ஐஸ்டாக், இது வந்து growth in crustacean சொல்லிடுறேன் சார். அடுத்து நம்ம சிலபஸ்ல crustacean சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது கண் காம்பு அப்படின்னு சொல்றோம், சரியா? நியூரல் செக்ரேட்டரி சப்ஸ்டன்ஸ் that produced by the neuron which is specialized for the secretion of the rather than the some condition, and that almost it's associated with the special storage center, other neurohumoral organ சொல்லக்கூடியது. ஸோ இதுல நம்ம சிலபஸ்ல என்ன சொல்றேன், growth and metamorphosis in crustacean. இப்பதான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் crustaceanல, சரியா? ஏன்னா crustaceanல the neural secretory cells located எங்க சார் இருக்கும்னா பிரைன்ல தான் இருக்கும். a portion of the optic lobe and ventral nerves. அப்ப அங்க என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், இந்த ஐஸ்டாக்ல, இந்த ஐஸ்டாக் பொறுத்தளவு என்ன சார் இருக்குன்னா அங்கதான் எக்ஸ் ஆர்கன். ஓகேவா? ரைட். So இது மைண்ட்ல வச்சுக்கோங்க, பின்னாடி சொல்றேன். The neurohumoral organ, it receive and stored that secretion from that neural secretory cells by the sinus gland. அந்த glandல இருந்து வரும். Mostly the reciprocal sinus gland as well as the peritoneum. These organs are mostly axon for the neural secretory cells. I mean non-neural endocrine glands இருக்கு. இதுதான் Y organ சொல்லுவோம். நிறைய இருக்கு. அதுல நெக்ஸ்ட் வந்து Y organ. It's located in that antennary maxillary segment இல்ல maxillary segment சொல்லுவாங்க, சரியா? அது வந்து Y ஆர்கன் சொல்லுவாங்க. எக்ஸ் ஆர்கன், ஒய் ஆர்கன் சொல்லக்கூடியது, சரியா? இல்ல ஆண்ட்ரோஜன், அது மாதிரி நிறைய இருக்கு. ஆண்ட்ரோஜனிக் கிளாண்ட்ஸ், ஓவரிஸ், அது எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட். த நியூரல் செக்ரேட்டரி செல்ஸ் இந்த பிக்மெண்டேஷன்ஸ்ல பொறுத்தளவு நர்வஸ் சிஸ்டம் தான் நியூரல் செக்ரேட்டரி செல் பிக்மெண்டேஷன், அதாவது கலர் சேஞ்சஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் சொன்னோம் பாத்தீங்களா? அந்த எக்ஸ் ஆர்கன் இட்ஸ் செக்ரேட் தட் குரோமோட்டோ ஃபோர்டாயின் சொல்லுவாங்க. குரோமோ அப்படின்னு சொன்னாவே கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு எக்ஸ் ஆர்கன் ரெஸ்பான்சிபிள். So all of the non-neural glands, mostly எல்லா non-neural gland ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்லுவோம்னா Y ஆர்கன், ஆண்டோகோனிஸ்டிக் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க. எக்ஸ் ஆர்கனுக்கு ஆண்டோகோனிஸ்டிக் இன் ஆக்ஷன் சொல்லுவாங்க, சரியா? ரைட். இப்ப இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அடுத்த ஒண்ணு நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது வந்து மோல்டிங்ல எக்ஸ் ஆர்கன். நல்லா கவனிங்க, எக்ஸ் ஆர்கன், ஐஸ்டாக், இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது நான் சொன்னல, இன்னொன்னு என்னது, சைனஸ் கிளாண்ட். இந்த 3 ரொம்ப முக்கியமானது. So this complex to prevent that molting cycle, இது இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. இது prevent that molting cycle. இத molting incubating hormones will be secreted. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இது 3மே வந்து molting incubating hormone.
நல்லா நினைச்சுங்க, molting incubating hormone will be secreted. அப்ப அதுலயே மீனிங் வந்துருச்சு. அப்ப ஒய் ஹார்மோன் என்ன சார் செக்ரீட் பண்ணும்? இந்த அதர் இது வந்து மோல்டிங் இன்டியூசிங் ஹார்மோன். திரும்ப அது ஐ தான் வரும், இருந்தாலும் ஐய விட்டுறேன். மோல்டிங் இன்டியூசிங் ஹார்மோன், இதுதான் சார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. ஆனா இதன வரைக்கும் பிஜில கேட்காத ஏரியா. நானும் ஒவ்வொரு வருஷம் இந்த 2 கொஸ்டின் ஒண்ணு வரும்னு கேட்க. ஆனா மத்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? ஐஸ்டாக்னா எக்ஸ் ஆர்கன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோன். மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோன் உங்களுக்கு தெரியும். அதாவது மோல்டிங்னது தோல் விருத்தல செய்ய விடாது. அதாவது அடுத்த ஸ்டேஜ் போக விடாது. ஒரே ஸ்டேஜ்லயே இருக்கும். அது எங்க இருக்கும்? ஐஸ்டாக்ல இருக்கும். இது அடுத்த கொஸ்டின். சரியா? ஐஸ்டாக்ல இருக்கக்கூடிய ஆர்கன் பேர் என்னன்னு கேட்பாங்க சார். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார். எக்ஸ் ஆர்கன். அதோட ரோல் என்ன? செக்ரீட் த மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோன். அப்ப மோல்டிங் நடக்க விடாது. ஒய் ஆர்கன் இட் செக்ரீட் தட் மோல்டிங் இன்டியூசிங் ஹார்மோன். ஒன்ஸ் திஸ் மோல்டிங் இஸ் இனிஷியேட்டட் பை, இதுதான் இனிஷியேட் பண்ணும் யாரு? மோல்டிங் MH. அதே இது ஸ்டாப் பண்றது யாரு? மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோன். சரியா? ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணிட்டா அந்த அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருக்குமா. அப்ப ஐஸ்டாக் காம்ப்ளெக்ஸ் இட்ஸ் ரெகுலேட் தட் ஆஸ்மோரெகுலேஷன் அண்ட் பிளட் சுகர் ஆல்சோ. சோ அப்ப இதுல சிம்பிளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரிமூவல் ஆஃப் ஐஸ்டாக் இட்ஸ், அப்ப என்ன நடக்கும்? ஐஸ்டாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு சார். இந்த ஐஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஸ்டிமுலேட் த மோல்டிங். முடிஞ்சு வச்சு. ஏன்னா ஐஸ்டாக்கை ரிமூவ் பண்ணாவே எக்ஸ் ஆர்கன் இருக்காது, மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோனும் இருக்காது. அப்ப மோல்டிங் நடக்கும். இது ரொம்ப பேசிக்கா உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம இந்த ஃபாரினர்ஸ், அதாவது ஜாப்பனீஸ்லாம் வந்து ஐஸ்டாக் வந்து இந்த மீன் இருக்குல்ல சார். இப்ப மீன்ல இந்த ஃபிஷரிஸ்ல இது ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப விஷயங்கள் செய்வாங்க. வளர்ப்பாங்க, மீன் வளர்ப்பாங்க சார். வளர்ப்பாங்க மீன்ஸ் நீங்க வந்து பெரிய சீசோர் அந்த மாதிரி இல்ல. நம்ம ஆர்டிபிஷியலா அக்வாரியம் வச்சிருப்போம் பாத்தீங்களா? வளர்க்கும் போது மீனை பிடிச்சு என்ன செய்வாங்க தெரியுமா? சிறுசா இருக்கும் போதே 2 ஐயும் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஃபோர்ஸ் வச்சு தோண்டி எடுத்துருவாங்களாம் சார். எடுத்துட்டு திரும்ப மீனை வந்து என்ன செஞ்சிருவாங்க? தண்ணியில போட்டுருவாங்களாம். அப்ப எடுத்த உடனே என்ன ஆகும்? ஐ ஸ்டாக்கோட சேர்ந்து எக்ஸ் ஆர்கன்ல வெளியே வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப அங்க என்ன நடக்காது? எக்ஸ் ஆர்கன் இருக்காது, ஐ ஸ்டாக் இருக்காது, மோல்டிங் இன்குபேட்டிங் ஹார்மோன் செக்ரீட் பண்ணாது. அப்ப நம்மளுக்கு என்ன சார் லாபம்? மோல்டிங் இன்குபேஷன் ஹார்மோன் இல்லைனாவே அங்க மோல்டிங் ஹார்மோன் மட்டும் தான் ரோல். அப்ப அந்த ஃபிஷ் ஃபாஸ்டா வளருமா சார்? ரொம்ப ஃபாஸ்டா வளருமா மோல்டிங் இன்டியூசிங் ஹார்மோன் மூலம். சரியா? சோ அது வந்து நார்மலா நம்ம வீட்டு தோட்டங்கள்ல கடைகள்ல களை எடுக்கிற மாதிரி அவங்க அதை களை எடுப்பாங்களாம். நம்ம ஆளுக்கு பயங்கர அது ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம், அது வேற. சரியா? இப்ப கண்ணு தெரியலன்னு என்ன சார் செய்யும்? அது என்ன செய்ய போகுது? கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்க போகுது. கண்ணு தெரியலன்னு இன்னொரு பர்பஸ் நல்லதான், அங்கிட்டு இங்கிட்டு ஓடாது. ஒரு ஃபீமேல் ஃபிஷ் இருந்தா மேல் ஃபிஷ் 10 மேல் ஃபிஷ் சுத்தி இங்க இருந்து பெரிய ஒரு தொட்டி இருந்தா இங்கிட்டு இருந்தா அது வரைக்கும் ஓடுனா எவ்வளவு லாஸ் ஆகும் எனர்ஜி? அதுக்கு லாஸ் ஆனா அந்த ஃபார்மருக்கு லாஸ் தான். எப்படி எல்லாம் யோசிக்காங்க பாருங்க. சரியா? ரைட். சோ இந்த 2 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோல்டிங் இன்குபேட்டிங் அண்ட் மோல்டிங் இன்டியூசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா பாத்துக்கோங்க. அது ஃபுல்லாவே நான் ஐஸ்டாக் அந்த மோல்டிங் அதை பத்தின ஃபுல்லாவே நான் 112ஆம் பக்கத்துலயும் கொடுத்துருக்கேன். ஓகே. அது மீதி உள்ளது ஃபுல்லா நான் நடத்தல. ரீப்ரொடக்ஷன் நடத்தும் போது நான் சொல்றேன். இங்கேயும் பேஜ் நம்பர் அந்த 133ல பாருங்க, 113ல பாருங்களேன். 113ல அந்த இன்செக்ட் மெட்டமார்போசிஸ் ஒரு சின்ன ஹைலைட். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் தான் அங்க சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து கடைசியில உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த சில முக்கியமானது டைப் படிச்சிருக்கேன். சரியா? என்னென்ன ஹார்மோன், என்ன ரோல், அதை இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுல இந்த விகில்ஸ்வொர்த் அவர் வந்து இந்த இன்செக்ட்ல நிறைய மோல்டிங்ல நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருப்பாங்க சார். இந்த ஆக்சுவல் விகில்ஸ்வொர்த்னு சொல்றது, இந்த வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆக்சுவலா வந்து எண்டமாலஜி பை விகில்ஸ்வொர்த்னு ஒரு புக் இருக்கு. எண்டமாலஜின்னு கண்டிப்பா நீங்க எண்டமாலஜி ஏதாவது ஒரு பேப்பர் படிச்சிருந்தா அவர் புக்கை நீங்க கண்டிப்பா படிச்சீங்களோ படிக்கலையோ தொட்டாவது பார்த்திருப்பீங்க. விகில்ஸ்வொர்த் பயங்கர ஸ்டாண்டர்டா இருக்கும் சார். எப்படி இந்த நம்ம பயோகெமிஸ்ட்ரிக்கு லெனின்கர், சரியா, நம்ம பிடி சர்மா, இல்லைன்னா ஓடார் ஈகாலஜி, அந்த மாதிரியா அந்த எண்டமாலஜி பொறுத்தளவு விகில்ஸ்வொர்த் புக் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். நிறைய அதுல ஆராய்ச்சி பண்ணி அதை சொல்லியிருப்பாரு. அதுக்காக இது சொன்னேன். ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் தட் growth of that. அது நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, growth and metamorphosis in insect, crustacean and vertebrates. Vertebrates நான் இன்னும் சொல்லல. Vertebrates ஒரே ஒரு கொஸ்டின் தான் சார். வெர்டிபிரேட் பொறுத்தளவு ஃப்ராக். நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல இதை சொல்லிட்டேன்.
இதை எப்ப சொன்னேன்னா தைராக்சின் நடத்தும் போது சொன்னேன். வெர்டிபிரேட் பொறுத்தல ஒரு கொஸ்டின் தான். அது இன்னும் நம்ம கேட்டிருக்காங்க, நம்ம பிஜிலையும் கேட்டிருக்காங்க, மற்ற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன சார் கொஸ்டின் கேட்டா, மெட்டமார்போசிஸுக்கு எது சார் ரொம்ப அவசியம்? ஹார்மோன் தைராக்சின், அவ்வளவுதான் சார். அப்ப இங்க மெட்டமார்போசிஸ்ன்னு சொல்லிட்டு மெட்டமார்போசிஸுக்கு இங்க தைராக்சின் ஹார்மோன் தான் இன்வால்வ் ஆகுது. நீங்க இது வந்து ஸ்கூல் புக்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஃப்ராக் வந்து மெட்டமார்போசிஸை இன்டியூஸ் பண்ணனா தைராக்சின் இன்ஜெக்ட் பண்ணாவே இன்டியூஸ் பண்ணிடும். ஃப்ராக் வந்து மெட்டமார்போசிஸ் நடக்கும். லார்வல் ஸ்டேஜ் அடல்ட்டா மாறிடும். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? மெட்டமார்போசிஸ்ல அப்ப தைராக்சின் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அயோடின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. மெட்டமார்போசிஸ் இன் வெர்டிபிரேட்ஸ்னு சொன்னா தைராக்சின் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக் மெட்டமார்போசிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் அயோடின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம இன்னைக்கு கரெக்டா சொன்ன இன்னைக்கு 1.5 hour ஒரு கொஸ்டின் நடத்திருக்கேன். ஒரு கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் நடத்திருக்கேன் சார். இன்னைக்கு 2 கொஸ்டின், இன்னைக்கு நடத்தினதுல இருந்து 2 கொஸ்டின் வரும். பட் போன தடவை என்ன சொல்றது, இதுலயே 4 கொஸ்டின் வந்துருச்சு. இன்னைக்கு 1.5 hourலயே 4 கொஸ்டின் வந்துருது. ஆனா ஒரு கொஸ்டின் கம்பல்சரி, இல்ல 2 கொஸ்டின் கூட வர வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ரைட். ஏன்னா அடுத்து இந்த ஃபிரமோன் இன் ரீப்ரொடக்ஷன் ஒரு டைட்டில் இருக்குது. அது ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் நடத்திட்டு அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து அடுத்த டாபிக் என்னன்னா பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சார். போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, பிசியாலஜி ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுல என்ன சார் இதுல விஷயம் கேட்டா, இந்த பார்ட்லயும் சொல்லியிருப்பேன். பார்ட் 2ல எம்பிரியாலஜிலையும் அந்த கொஞ்சம் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அதெல்லாம் அங்க பார்ட் 2லயும் சொல்லியிருப்பேன். அது நான் நடத்தும் போது அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதெல்லாம் நடத்தும் போது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படிலாம் இருக்கும் அதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நான் சொல்றேன். சரியா? ரைட். இன்னைக்கு எக்ஸிட் ஆக வேண்டாம். இன்னைக்கு இதோட கிளாஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுல முக்கியமான ஏரியா ஃபுல்லாவே நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல மேல் என்னென்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர்ல மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அண்ட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ், இவ்வளவுதான் சார். சரியா? ஏன்னா இதெல்லாம் நீங்க படிச்சாதான் அடுத்தது நம்ம எம்பிரியாலஜில அந்த கேமிட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ் அதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்ப அந்த ஏரியா வரும்போது ரொம்ப டீட்டெயில் இருக்கேன். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதை ஃபுல்லா நான் நடத்துறேன். சரியா? ரைட். இன்னைக்கு இதோட கிளாஸ். எஸ், சொல்லுங்க சார். இன்னைக்கு சிஎஸ்ஆர் லெவல் வந்து 2 லெவலா நடந்துச்சு சார். எக்ஸாம், நெட் எக்ஸாம். அதுல பேட்ச் 51, 52 அதுல பேசிக்காவே மெட்டீரியல் இருந்து சொன்னா திட்டுவீங்க சார். அதுலயும் ஒரு சில தப்பு பண்ணிருக்கேன். 5 கொஸ்டின் சார். டீட்டெயிலா கொஞ்சம் உள்ள படிச்சுட்டு போய் ஆராய்ச்சி எழுதலான்னு போனா ஒரு லைன்ல கேட்டான் சார் அவன். இல்ல மேக்சிமம் இந்த டிஸ்கஸ் பண்ணுவோம். மேக்சிமம் சார் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். நம்ம ரொம்ப ஓவர் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சில கொஸ்டின்லாம் ரொம்ப ஆராய்ச்சி, நான் சொல்றேன், நீங்க கிராக் முதல்ல பார்த்தோன்னே ஆன்சரை கிராக் பண்ணணும். சரியா? அதை நீங்க சரியா ரொம்ப அப்படி கேட்டிருப்பானோ இப்படி கேட்பானு ஓவர் ஆராய்ச்சி பண்ணா தவறா எழுதிடுவீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள். சரி, இன்னைக்கு இந்த க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பேசுறேன். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.